டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 231. ஒரு நாள் காலை நேரம் நித்யா சித்தார்த்தை சாப்பிட அழைப்பதற்காக அவனது அறைக்குள் வந்தாள். ஆனால் சித்தார்த்தை அறையில் எங்கும் காணவில்லை. இதை பார்த்த நித்யா தண்ணீர் சத்தம் கேட்கும் வாஷ்ரூமை நோக்கி திரும்பி பார்த்தாள். சத்தம் கேட்டதும் காத்திருக்கலாம் என்று நினைத்து சோஃபா பக்கம் நடந்து செல்ல, அப்போது டேபிளில் பாதி திறந்திருந்த ஒரு பாக்ஸ் கண்ணில் பட்டது. அதை பார்த்த நித்யா ஆர்வமாகி வேகமாக அந்த பாக்ஸ் அருகே சென்று அதை எடுத்துப் பார்த்தாள். அது ஒரு புடவை பாக்ஸ் போல இருந்தது. அதைக் கண்டதும் நித்யா எதையோ யோசித்து, ஏதோ ட்ரெஸ் மாதிரி இருக்கே, இந்த பாக்ஸ் எப்படி சித் ரூம்ல? நாம இதை திறந்து பார்க்கலாமா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவள் ரெஸ்ட் ரூம் பக்கம் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மிகுந்த கவனத்துடன் பாக்ஸை திறந்தாள். அதன் உள்ளே பார்த்ததும் அவள் கண்கள் தானாக விரிந்தது. பாக்ஸின் உள்ளே மிக அழகான சிவப்பு நிற பட்டுப் புடவை இருந்தது. அழகிய வேலைப்பாட்டுடன் தங்க நிறத்தில் மிக அழகான பார்டர் இருந்தது. நித்யா சில நொடிகள் அந்த புடவையையே பார்த்து கொண்டே இருந்தாள். அவளின் கண்களை எடுக்க முடியாத அளவுக்கு புடவை மிகவும் அழகாக இருந்தது. புடவையை பார்த்தபடி ரெஸ்ட் ரூம் கதவை பார்த்து ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவள், ஓ காட், சித் எனக்காக புடவை வாங்கி வச்சிருக்கானா? உண்மையிலே என்னால நம்ப முடியல. அப்போ அவன் என்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா? என்னால இத நம்ப முடியலையே. கடவுளே, அப்பா சொன்னது உண்மைதான். காத்திருந்தா எல்லாமே சாதிக்க முடியும்னு சொன்னாரு. நான் தான் தேவையில்லாம பயந்துட்டேன். இனிமே சித் நிரந்தரமா என்னோட தான் இருப்பா. சித் எனக்கு மட்டும்தான். இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் சித் கூட பழையபடி ஊருக்கே திரும்பிடணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். இதையெல்லாம் நினைக்கும் போதே நித்யாவுக்கு உற்சாகமாக இருந்தது. அதே நேரம் அவள் கால்கள் தரையில் படாத அளவுக்கு பறந்து கொண்டிருந்தாள். மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டே துள்ளி குதித்து தன் அறையை நோக்கி ஓடிச் சென்றாள். சில நொடிகளுக்குப் பிறகு குளித்துவிட்டு வெளியே வந்த சித்தார்த் டேபிளில் இருந்த பாக்ஸை ஒருமுறை சரிபார்த்தான். மேலும் புடவையை ஒருமுறை பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே பாக்ஸை முத்தமிட்டு வேகமாக அதனை தன் லேப்டாப் பேக்கில் வைத்துவிட்டு புறப்படத் தயாரானான். மாலை நேரம். ஹோட்டலின் தனி அறையில் அனன்யா அந்த அறையில் வசதியாக உட்கார்ந்து கையில் இருந்த ஃபைலை சரிபார்த்துக் கொண்டிருந்தாள். நொடிக்கொரு முறை கதவை நோக்கிப் பார்த்து யாருக்காகவோ காத்திருப்பது போல கைக்கடிகாரத்தில் நேரம் பார்த்தாள். சிறிது நேரம் கழித்து யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அனன்யாவின் கவனம் கதவை நோக்கிச் சென்றது. வாசலில் சித்தார்த் நின்று கொண்டிருக்க சித்தார்த்தை பார்த்த அனன்யா அவனை உள்ளே வரும்படி சைகை செய்தாள். பிறகு கையிலிருந்த ஃபைலை அவனிடம் நீட்டி, மிஸ்டர் சித்தார்த், இதெல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மீதிய டின்னர் சாப்பிடும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு மெனுவை பார்த்தாள். அப்போது சித்தார்த் தயக்கத்துடன் அனன்யாவை பார்த்து, அனன்யா மேடம், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டான். அதை கேட்ட அனன்யா ஒரு கணம் அவனை பார்த்துவிட்டு சரி என்று தலையசைக்க, சித்தார்த் அவள் கண்களை புன்னகையுடன் பார்த்து, முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி மாறிட்டீங்க என்று கேட்டான். அதை கேட்ட அனன்யா குழப்பமான முகபாவத்துடன், புரியல என்றாள். சித்தார்த் அனன்யாவின் கண்களை பார்த்து, புரியலையா? போரிங்கா முரட்டுத்தனமா இருந்த மிஸ்ஸஸ் அனன்யா இப்ப கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது என்றான். அவன் இதைச் சொன்னதும் அனன்யா அவனை முறைத்துப் பார்த்து, உங்களோட இந்த ஒப்பீனியனுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள். அதற்கு சித்தார்த் சிரித்துக்கொண்டே, இப்போ அது என்னன்னு சொல்றேன், முதல்ல கண்ணை நல்லா திறந்து இந்த இடத்த சுத்தி பாருங்க என்றான். சித்தார்த் இதைச் சொன்னதும் அனன்யா அந்த அறையை சுற்றி பார்த்தாள். அந்த அறையை சுற்றிலும் மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. மேலும் எங்கும் ஏராளமான மலர் அலங்காரங்கள் இருந்தன. அறையின் வெளிச்சம் சற்று மங்கலாக இருந்தது. இந்த இடத்தைச் சுற்றி நன்கு போதை தரும் நறுமணம் வீசியது. இதையெல்லாம் பார்த்த அனன்யா கொஞ்சம் வெட்கப்பட்டாள். ஏனெனில் அவள்தான் இந்த ஏற்பாட்டை செய்யச் சொன்னாள். சித்தார்த்தாக இருக்கும் ருத்ரனுடன் ஒரு அழகான கேண்டில் லைட் டின்னரை அனுபவிக்க விரும்பினாள். ஆனால் அவளால் அதை நேரடியாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை. சித்தார்த் சுற்றி அறையை பார்த்துவிட்டு புன்னகையுடன், இவ்ளோ அழகான ரொமான்டிக் பிளேஸ்ல எப்படி உங்களால இவ்ளோ சீரியஸா பேச முடியுது என்று கேட்டான். அனன்யா உடனே தன் தொண்டையை சரி செய்து கொண்டு சீரியஸான முகபாவனையுடன், இப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறத நான் கவனிக்கல. உதய் தான் இந்த ரூம புக் பண்ணது. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நாம ரூம சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்று கூறினாள். அனன்யா சொன்னதை கேட்டுவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்த சித்தார்த், இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல என்று சொல்லிவிட்டு அனன்யாவை காதல் பார்வை பார்த்தவன், இதத்தான் நானும் விரும்புறேன் என்றான். சித்தார்த் சொன்னதை கேட்டு அனன்யா ஆச்சரியத்தில் கண்களை விரித்துப் பார்க்க, சித்தார்த் விரைவாக நிலைமையை சமாளிக்கும் விதமாக, ஐ மீன், இந்த டெக்கரேஷனை பத்தி சொன்னேன் என்றான். பிறகு சித்தார்த் வெயிட்டரை அழைத்து டின்னருக்கு ஆர்டர் கொடுத்தான். அப்போது சித்தார்த்தையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த அனன்யா தன் மனதிற்குள், ருத்ரன்
இப்படி ஒரு தருணத்துல மறுபடியும் உங்களோட இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்க என்னோட இருக்கீங்க. என் பக்கத்துல இருக்கீங்க. ஆனா, என்னால உங்கள தொட முடியல. என்னால உங்கள கட்டிப்புடிச்சுக்க முடியல. ஆனா, அந்த தருணமும் கூடிய சீக்கிரம் வந்துடும்னு நான் உறுதியா நம்புறேன். ரொம்ப சீக்கிரம் வரும். ஐ லவ் யூ ருத்ரன் என்றாள். அனன்யா இப்படி தனக்குள் சொன்னபோது சித்தார்த்தின் பார்வை அனன்யாவை நோக்கிச் சென்றது. சித்தார்த் பார்த்தபோதும் அனன்யா தன் பார்வையை திருப்பாமல் அவனையே பார்த்துக் கொண்டிருக்க, சித்தார்த்தும் அந்த நேரத்தில் அனன்யாவையே பார்த்துக் கொண்டிருந்தான். இருவருக்கும் வார்த்தைகளை விட இந்த உணர்வு இனிமையானதாக இருந்தது. இருவரின் கண்களிலும் காதல் ஈர்ப்பு நிரம்பி இருந்தது. தொடுவதை விட உணர்வு அதிக சக்தி படைத்தது. இந்த நொடி அப்படியே நீள வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்குள்ளும் தோன்றியது. இப்படி சித்தார்த்துக்குள் இருந்த ருத்ரனை வெறித்துப் பார்த்துக் கொண்டே இந்த இரவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அனன்யாவுக்குள் வந்தது. சிறிது நேரம் கழித்து இருவரும் நிம்மதியாக சாப்பிட்டனர். அப்போது சித்தார்த்தும் அனன்யாவும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்களின் உதடுகளை விட கண்கள் அதிகம் பேசியது. அதனால் உதடுகளை துன்புறுத்த விரும்பவில்லை. ஒருவேளை அவர்களது உதடுகள் அனுமதித்திருந்தால் அது நிறைய பேசியிருக்கும். டின்னர் முடித்துவிட்டு டிஷ்யூவால் தனது வாயை சுத்தம் செய்யும் போது அனன்யா சித்தார்த்திடம், மிஸ்டர் சித்தார்த், நீங்க வந்த வேலை இன்னும் முடியல. அதனால நாளைக்கு ஆபீஸ்ல மீதிய டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொன்னாள். அதை கேட்ட சித்தார்த், ஓ சாரி மேடம், நாளைக்கு என்னால வர முடியாது. ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்ல, அனன்யா கண்களைச் சுருக்கி அவனை பார்த்து, வர முடியாதா? ஆனா ஏன்? நாளைக்கு எதுவும் ஃபெஸ்டிவல் கூட கிடையாதே. எங்க போறீங்க என்று விசாரித்தாள். அவள் சொன்னதை கேட்டதும் சித்தார்த், ஃபெஸ்டிவல் இல்லதான். ஆனா அதை என்னால மிஸ் பண்ண முடியாது. நாளைக்கு ஆருஷ் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. நாளைக்கு நாங்க ஃபுட்பால் விளையாடுவோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என்று கூறினான். அனன்யா அதை கேட்டு அதிர்ச்சியுடன், யாரு? ஆருஷா என்று கேட்க, சித்தார்த் மெதுவாக ஆமாம் என்று தலையசைத்தான். பிறகு அனன்யா எதையோ யோசித்து மென்மையான புன்னகையுடன், உங்களோட ப்ராமிஸ் எவ்ளோ விலை தெரியுமா? கோடிக்கணக்கான டீல விட்டுட்டு ஃபுட்பால் பின்னாடி ஓட போறீங்களா என்று கேட்க, சித்தார்த் தன் இரு புருவங்களையும் உயர்த்தி, இந்த லாஸ் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா ஆருஷோட ஒரு புன்னகை எனக்கு கோடி ரூபாயை விட மதிப்பு மிக்கது அனன்யா மேடம். அதனால நான் இழக்கிறத விட அதிக லாபம் கிடைக்கும்னு நம்புறேன் என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்ட அனன்யா மனதிற்குள், லாபமா? ருத்ரன், நீங்க மாறவே இல்ல. உங்க சுபாவமும் கையெழுத்தும் இன்னும் அப்படியே இருக்கு. உங்க பேச்சு இயல்பு எல்லாமே முன்னாடி மாதிரி தான் இருக்கு. ஆனா ஏன் இன்னும் உங்க உண்மையான ரூபத்தை காட்ட மாட்டீங்க? நான் உங்கள பழையபடி பாக்குற நாள் எப்போ வரும் என்று சொல்லிக் கொண்ட போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாள். அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அறையை விட்டு வெளியேறத் தொடங்கினாள். சித்தார்த்தும் அனன்யாவைத் தொடர்ந்து பின்னால் வந்தான். இருவரும் சேர்ந்து காரை நோக்கி வரும்போது காரின் அருகே ஜெகன் அனன்யாவுக்காக காத்திருந்தான். அதை பார்த்த அனன்யா சித்தார்த்திடம், ஓகே மிஸ்டர் சித்தார்த், நான் கிளம்புறேன் என்று சொல்ல, அதை கேட்டதும் சித்தார்த் மெதுவாக சரி என்று தலையசைத்தான். பிறகு அனன்யா திரும்பும்போது சித்தார்த் பின்னாலிருந்து அவளின் கையை பிடித்தான். அவனின் தொடுதலை உணர்ந்தவுடன் அனன்யாவின் உலகம் ஒரு கணம் நின்று போனது போலிருந்தது. பழைய உணர்வுகள் அனைத்தும் கடந்து சென்றது. ஆனால் அனன்யா விரைவாக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு கேள்வியாக சித்தார்த்தை திரும்பி பார்த்தாள். அப்போது சித்தார்த் தன் கையிலிருந்த புடவை பாக்ஸை அனன்யா முன் நீட்ட, அதை பார்த்த அனன்யா கேள்வியாக அவனை பார்த்து, என்ன இது என்று கேட்டாள். சித்தார்த் சிரித்துக்கொண்டே, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கான என்னோட கிஃப்ட் என்றான். இதை பார்த்ததும் அனன்யா மிகவும் மகிழ்ச்சியடைந்தது மட்டுமில்லாமல் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். அடுத்த நாள் காலை சக்தி ஆருஷின் தலைமுடியை சீவிக்கொண்டிருக்கும் போது அவனது கவனம் எங்கோ இருந்தது. அதை பார்த்த சக்தி, ஆருஷ், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, தலையை வாரும்போது சரியா காட்டணும் என்றாள். சக்தியின் கையிலிருந்து சீப்பை வாங்கிய ஆருஷ் வேகமாக, ஐயோ சித்தி, எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. இல்லைனாலும் நான் அழகாதான் இருப்பேன். என்னோட ஸ்டைல பாருங்க என்று சொன்னான். அதை கேட்ட சக்தி சிரித்துக்கொண்டே, சரிதான், உன்னோட ஸ்டைல் எப்பவுமே சூப்பர் தான் என்றாள். அப்போதுதான் அனன்யாவும் அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஆருஷ் அனன்யாவிடம் வந்து, அம்மா, நீங்களும் என்னோட ஃபுட்பால் விளையாட வாங்க. என்னோட ஃப்ரெண்டும் என்னோட இருப்பான். லாஸ்ட் டைம் எவ்ளோ ஜாலியா இருந்துச்சு தெரியுமா என்று சொன்னான். இதை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே ஆருஷின் கன்னத்தை தட்டி கொடுத்து, இல்லடா செல்லம், நீ போயிட்டு வா, அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறினாள். உடனே ஆருஷின் முகம் சோகமாக மாற அனன்யா உடனே அவன் கன்னத்தில் அன்பாக முத்தம் கொடுத்து, சரி, அம்மா உன்னை ஈவினிங் பிக்கப் பண்ண வருவேன். அப்படியே நாம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். இப்போ உனக்கு சந்தோஷமா என்று சொல்ல, அதை கேட்ட ஆருஷ் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அனன்யாவும் சிரித்துக்கொண்டே அவனிடம் விடை பெற்று சாராவை அழைத்தாள். சாராவுடன் காரில் அமர்ந்ததும் ஆருஷ் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து,
பாய் அம்மா, பாய் சித்தி, பாய் ஜெகன், பாய் 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 என்றான். ஆருஷ் பாய் சொன்னதும் அனைவரும் புன்னகையுடன் கையசைத்து திரும்பினர். பிறகு ஜெகன் அனன்யாவிடம் வந்து, பாஸ், நீங்க சொன்ன பார்க் பக்கம் கூடுதல் பாதுகாப்பு போடுறேன் என்று சொன்னான். ஜெகன் சொன்னதும் மறுத்து தலையசைத்த அனன்யா, இல்ல ஜெகன், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. ஆருஷ் அவனோட அப்பா கூட தானே போறான். ருத்ரனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னாலும் ஆருஷ ரொம்ப பத்திரமா பாத்துப்பாரு. சோ நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிக்கொண்டே அனன்யாவும் காரில் அமர்ந்து அலுவலகத்திற்கு கிளம்பினாள். மறுபுறம் பார்க்கில் சித்தார்த் மற்றும் ஆருஷ் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் தங்கள் பொழுதை கழித்தனர். அவர்கள் நிறையவே விளையாடினார்கள். இன்று தந்தை மகன் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மதியமாகி இருந்த நிலையில் சித்தார்த் ஆருஷை தூக்கிக் கொண்டு, சொல்லுங்க ஆருஷ் சார், என்ன சாப்பிட போறீங்க இப்போ என்று கேட்டான். சித்தார்த் இதை கேட்டதும் ஆருஷ் தன் தாடையில் கை வைத்து யோசித்து சுற்றி பார்த்துவிட்டு பஞ்சு மிட்டாய் என்று கூறினான். அதை கேட்டதும் சித்தார்த் பஞ்சு மிட்டாய் விற்கும் நபரை பார்த்தான். உடனே சரி என்று தலையாட்டிய சித்தார்த், சரி நீ இங்கே நில்லு, நான் வாங்கிட்டு வரேன் என்றான். அதை கேட்டதும் ஆருஷ் சரி என்று தலையாட்டிவிட்டு நல்ல பிள்ளையாக காத்திருக்க ஆரம்பித்தான். சித்தார்த் பஞ்சு மிட்டாய் வாங்க ரோட்டிற்கு மறுபுறம் வேகமாக சென்றான். அப்போது ஒரு கார் ஆருஷை நோக்கி வேகமாக வந்தது. அந்த காரின் சத்தம் சுற்றிலும் எதிரொலிக்க அதை கேட்ட சித்தார்த்தும் கார் வந்த திசையை நோக்கி திரும்பினான். ஆனால் அதற்குள் கார் ஆருஷ் பக்கம் திரும்பியது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கார் ஒரு கணத்தில் ஆருஷை இடிக்க அவன் காற்றில் தூக்கி வீசப்பட்டான். அதை பார்த்த சித்தார்த்தின் மூச்சு நின்றுவிட ஆருஷ் என்று கத்தியபடி அவனை நோக்கி ஓடினான். ராஜசேகர் வீட்டில் ராஜசேகரும் அவரின் மனைவி மாலாவும் ஒன்றாக அமர்ந்து டீ குடித்து மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். ஒப்பந்தம் கிடைத்தது முதல் சித்தார்த் பிசினஸை பார்த்து கொண்டது வரை எண்ணி ராஜசேகரின் மொத்த கவலையும் முடிந்து போனதாக நினைத்தார். ஏனெனில் அவருடைய பிசினஸில் இருந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் சித்தார்த் அவரை எளிதாக காப்பாற்றினான். அனன்யாவுடன் ஒப்பந்தம் போட்ட பிறகு அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால் மிகவும் மகிழ்ச்சியுடன் டீயை குடித்துக் கொண்டே தன் மனைவியிடம், மாலா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, சித் பிசினஸ டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அவன் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்றான். அதனால எல்லாரையும் கூப்பிட்டு அதிகாரப்பூர்வமா ஒரு பார்ட்டி குடுக்கலான்னு இருக்கேன். அதனால எல்லாருக்கும் எனக்கு அப்புறம் சித்து தான் பிசினஸ பாத்துப்பான்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதே நேரம் இந்த புது கான்ட்ராக்ட் பத்தியும் அந்த பார்ட்டியில சொல்லுவோம். நீ என்ன சொல்ற என்று தன் விருப்பத்தை கூறினார். மாலாவும் ராஜசேகர் சொன்னதற்கு உடன்பட்டு சரி என்று தலையசைத்தவர், இது ரொம்ப நல்ல விஷயம்தாங்க. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு தோணுது. நாம ஏன் இந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக்க கூடாது என்று சொன்னதும் ராஜசேகர் குழப்பத்துடன் தன் மனைவியை பார்த்து, இன்னும் அதிகமாக்கணுமா? அதெப்படி சாத்தியமாகும் என்று கேட்டார். எபிசோட் 232. மாலா மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும், நாம ஏன் நித்யாவுக்கும் சித்தார்த்துக்கும் அன்னைக்கே நிச்சயம் பண்ணக்கூடாது என்று கேட்டார். மாலா சொன்னதை கேட்டதும் ராஜசேகர் ஒரு கணம் யோசித்து மகிழ்ச்சியுடன், இதுவும் நல்ல யோசனைதான் மாலா, இது நம்ம சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக்கும் என்றார். உடனே மாலா தன் கணவரை உற்று பார்த்து, இது நடந்தா அந்த அனன்யா எப்படி ஃபீல் பண்ணுவா என்று கேட்க ராஜசேகர் வன்மமான புன்னகையுடன், நீ சொல்றது சரிதான், நம்ம எதிரிய கண் எதிரிலேயே தோக்கடிக்கிற சந்தோஷமே தனிதான். இந்த பார்ட்டிக்கு அந்த அனன்யா குடும்பத்தை ஸ்பெஷலா இன்வைட் பண்றேன். சித்துவுக்கும் நித்யாவுக்கும் நிச்சயம் பண்றத அந்த குடும்பம் பார்க்கும்போது அவங்க முகத்தை பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன் என்று சொன்னார். ராஜசேகரின் திட்டத்தை கேட்ட மாலா சிரித்துக்கொண்டே, நீங்க நினைக்கிறதும் சரிதான். நான் ஒன்னு செய்றேன். முதல்ல இந்த சந்தோஷமான நியூஸ நித்யா கிட்ட சொல்றேன். அவளும் சந்தோஷத்துல துள்ளி குதிப்பா என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியுடன் எழுந்து நித்யாவின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஆனால் அப்போது ராஜசேகர் வாசலில் நிற்கும் நித்யாவை பார்த்துவிட்டு தன் மனைவி பக்கமாக திரும்பி, மாலா, எங்கேயும் போக வேண்டாம், நித்யா இங்க இருக்கா பாரு என்றார். ராஜசேகர் குரல் கேட்டு மாலா திரும்பி வாசலை நோக்கி பார்க்க நித்யா வருவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் நித்யா வெளியே போனதை அவர் கவனிக்கவில்லை. ஆனாலும் அதை பற்றி யோசிக்காமல் நித்யாவை நோக்கி வேகமாக நடந்து வந்த மாலா, எங்க போன நித்யா? இப்போதான் நானும் உங்க அப்பாவும் உன்னோட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்காக உங்க அப்பா பெரிய விருந்தே வைக்க போறாரு. நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார். மாலா மகிழ்ச்சியாக இதை சொன்னாலும் நித்யா எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. அவள் எதையோ நினைத்துக் கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தாள். மாலா அதை உணர்ந்து கவலையுடன், நித்யா, என்ன ஆச்சுமா? ஏன் நடுங்குற? ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டதும் ராஜசேகர் கவலையுடன் நித்யாவை தேடி வந்தார். மாலா நித்யாவின் தலை மற்றும் நெற்றியை தொட்டு ஜுரம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தார். ஆனால் நித்யா இன்னும் நடுங்கிக் கொண்டிருக்க அவள் நெற்றியில் வியர்வை துளிகள் இருந்தன. அவள் கண்களில் பதட்டமும் பயமும் தெரிந்தது. இதையெல்லாம் பார்த்த மாலா கவலையான முகபாவனையுடன் அவளை பார்த்து, என்ன ஆச்சு நித்யா? ஏதாவது பேசு. ஏன்
உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது என்று கேட்க நித்யா எதுவும் பேசாமல் தன் அம்மாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். நித்யாவின் இந்த நடவடிக்கையை பார்த்து மாலாவும் ராஜசேகரும் மிகவும் பயந்து போனார்கள். ராஜசேகர் வேகமாக தன் மகளை நெருங்கி வந்து, என்ன நடந்துச்சு நித்யா, ஏன் இப்படி இருக்க சொல்லு என்று கேட்டார். ராஜசேகர் பதட்டத்துடன் கேட்டதும் நித்யா படபடக்கும் கண்களுடன், அப்பா அப்பா அது வந்து நான் அவன என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெளியே பலத்த வெடிச்சத்தம் கேட்டது. அந்த பலமான சத்தத்தை கேட்டு ராஜசேகர் உட்பட அனைவரும் ஒரு கணம் அதிர்ந்து போனார்கள். பல கார்கள் அதிவேகமாக வரும் சத்தமும் அத்துடன் அது சடன் பிரேக் போட்டு டயர்கள் தரையில் உராயும் சத்தமும் அந்த வீடே அதிரும் வகையில் இருந்தது. மாலாவும் ராஜசேகரும் இன்னும் குழப்பத்தில் இருந்தபோது நித்யா இந்த சூழ்நிலையில் இன்னும் பதட்டமடைந்தாள். பதட்டத்தில் அவள் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஏனெனில் தன் செயல்களால் என்ன எதிர்வினை ஏற்படும் என்பது அவளுக்குத் தெரியும். இதை பார்த்த நித்யா மாலாவின் கையை உதறிவிட்டு வேகமாக படிக்கட்டில் ஏறி தன் அறையை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். அதை பார்த்த மாலா மிகவும் பயந்து போனார். அப்போது பலத்த துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. நித்யாவின் கையில் துப்பாக்கி குண்டு பாய அவள் நிலை தடுமாறி படிக்கட்டில் விழுந்தாள். ராஜசேகருக்கும் மாலாவிற்கும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இருவரும் நித்யாவை நோக்கி ஓடி வரும்போது வாசலில் பலமான காலடி சத்தம் கேட்டது. திகைப்புடன் இருவரும் திரும்பி பார்க்க அங்கே அனன்யா பாடிகார்ட்ஸுடன் வாசலில் நின்று கொண்டு மிகவும் கோபமாக கையில் துப்பாக்கியை பிடித்தபடி நின்றிருந்தாள். மேலும் இப்போது நித்யாவைச் சுட்டதும் அனன்யாதான். இதையெல்லாம் பார்த்த ராஜசேகர் மிகவும் கோபமாக, அனன்யா, இது ஒண்ணும் காடு இல்ல, உன் இஷ்டத்துக்கு வேட்டையாட ஏன் வீட்டுக்கே வந்து ஏன் பொண்ணையே சுடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், நம்ம ஆளுங்க எல்லாரும் எங்கடா இருக்கீங்க என்று சீறினார். ராஜசேகர் கோபத்துடன் தன் ஆட்களை அழைத்தார். அதனால் எந்த பயனும் இல்லை. ஏனெனில் அனன்யாவின் ஆட்கள் எப்போதோ அவர்களை போட்டுத் தள்ளினர். அனன்யா கோபத்துடன் ராஜசேகரை அலட்சியப்படுத்திவிட்டு நித்யாவை நோக்கி கொலை வெறியுடன் வந்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த ராஜசேகரும் மாலாவும் அவளை தடுக்க விரைந்தனர். அப்போது அனன்யாவின் பாடிகார்ட்ஸ் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டு அங்குள்ள இடத்தையே ஒரு நொடியில் நாசம் செய்தனர். அந்த ஒரு நிமிட செயலால் ஒட்டுமொத்த ராஜசேகர் குடும்பமே அதிர்ந்து போனது. ராஜசேகரும் அவரது மனைவி மாலாவும் சோபாவின் பின்னால் ஒளிந்து கொண்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முயன்றனர். நித்யாவின் நிலை இன்னும் மோசமாக இருந்தது. அவள் மண்டியிட்டு அமர்ந்து காதில் கை வைத்து பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். துப்பாக்கிச் சுடும் சத்தம் நின்றதும் நித்யா பயத்துடன் கண்களை திறந்து பார்க்க தன் எதிரில் அனன்யாவை கண்டதும் நடுநடுங்கிப் போனாள். படபடக்கும் கண்களுடன் மிகவும் சிரமப்பட்டு அனன்யாவை பார்த்தாள். அவள் அனன்யாவை பார்க்க அனன்யாவும் மிகவும் கோபமாக அவளை பார்த்து கொண்டிருந்தாள். சில நொடிகளில் நித்யாவை நெருங்கிய அனன்யா அவளது தலைமுடியை பிடித்து வலுக்கட்டாயமாக தூக்கி கோபத்தில் சிவந்த கண்களால் அவளை பார்த்து, உனக்கு எப்படி நித்யா இவ்ளோ தைரியம் வந்துச்சு என்று கர்ஜித்தாள். அனன்யாவின் கேள்விக்கு நித்யாவால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவள் மிகவும் சிரமப்பட்டு எழுந்து நின்றாள். நித்யாவின் கண்களில் குற்ற உணர்விற்கு பதிலாக பயம் மட்டுமே இருப்பதை பார்க்கும்போது அனன்யா இன்னும் கோபம் கொண்டாள். நித்யாவின் தலைமுடியை பிடித்து தூக்கியவள், எப்படி நித்யா உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு சொல்லு என்று மீண்டும் கத்தினாள். தன் மகளின் நிலையைக் கண்ட ராஜசேகரும் மாலாவும் அதிர்ச்சியடைந்தனர். ராஜசேகர் கோபமாக அனன்யா முன்வந்து நின்று, ஏய், என்னோட பொண்ணத்தோட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்று கத்தினார். ராஜசேகர் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அனன்யா அவருடைய வார்த்தைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக, உங்க பொண்ணுக்கு ஏன் பையனத்தோட எந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் என்று கோபத்தில் சீறினாள். அனன்யா சொன்னதை கேட்டதும் ராஜசேகர் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. நித்யாவை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு முன்னோக்கி நகர்ந்தபோது அனன்யாவின் பாடிகார்ட்ஸ் ராஜசேகர் மற்றும் மாலாவை இறுக்கமாக பிடித்துக் கொண்டனர். அனன்யா முன்னோக்கி நடந்து சென்று தரையில் கிடந்த நித்யாவின் கையை அவள் காலால் நசுக்கி, இந்த கைதான என் அப்பாவி குட்டி பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட நடுங்கவே இல்ல என்று கேட்டாள். அனன்யா இதைச் செய்யும்போது நித்யா வலியால் அலறினாள். அதை பார்த்த ராஜசேகர் மற்றும் மாலா இருவரும் தங்கள் மகளை காப்பாற்ற முயற்சிக்க பாடிகார்ட்ஸிடமிருந்து விடுபட முயன்றனர். ஆனால் எல்லாமே வீணாகிப் போக நித்யாவின் அலறல் சத்தம் மட்டுமே கேட்டது. அனன்யா நித்யாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து டேபிளில் அவள் தலையை வேகமாக முட்டினாள். பிறகு அனன்யா நித்யாவின் தொண்டையை பிடித்து சுவரில் முட்டி கோபத்துடன், ஏன் இப்படி செஞ்ச நித்யா, ஏன் என்னோட குழந்தை உயிரோட விளையாடுன என்று கத்தினாள். நித்யா வலியில் துடித்து முற்றிலும் சோர்ந்து போயிருந்தாள். ஆனாலும் அனன்யாவை பார்த்தும் அவளின் வேதனையை பார்த்தும் மிகவும் சிரமப்பட்டு சிரிக்க முயன்றவள், நீ என் வாழ்க்கையோட விளையாடினதால, என் வாழ்க்கையோட சந்தோஷத்தை என்கிட்ட பறிக்க முயற்சித்ததால நானும் உன் வாழ்க்கையோட விளையாடினேன். உன்கிட்ட இருந்து விலை மதிப்பில்லாத ஒன்ன பறிச்சா மட்டும்தான் என்னோட கணக்கு செட்டில் ஆகும்.
என்று சொல்லும்போது நித்யாவின் வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. ஆனாலும் அவள் வலியில் அனன்யாவை பார்த்து புன்னகைக்க முயன்றாள். அதை பார்த்த அனன்யா அவள் வாயை இறுக்கமாக பிடித்து, கணக்கு இன்னும் செட்டில் ஆகல நித்யா. என்கிட்ட இருந்து நீங்க நிறைய எடுத்துக்கிட்டீங்க. ஆனா இப்போ என்னோட டர்ன். ஏன் ருத்ரனை என்கிட்ட இருந்து பறிக்க, அவரோட ஞாபகத்தை அழிச்சு அவரை சித்தார்த்தா மாத்தி என்ன கஷ்டப்படுத்த நினைச்சிருக்கீங்க. இதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கல்ல. ஆனா உன்னோட உழைப்புல தோல்வியதான் பாப்ப. அவரை சித்தார்த்தாக்கி என்கிட்ட இருந்து பறிக்க நினைச்ச ருத்ரனை மறுபடியும் ருத்ரனாக்கி திரும்ப அடைவேன். அதுவும் கூடிய சீக்கிரம் என்று உறுதியுடன் கூறினாள். இதை கேட்ட நித்யா திகைப்புடன் அனன்யாவை பார்த்தாள். ஏனெனில் அனன்யாவுக்கு சித்தார்த் பற்றிய உண்மை தெரியும் என்பது அவளுக்குத் தெரியாது. இதை கேட்டு நித்யாவுடன் சேர்ந்து ராஜசேகரும் ஆச்சரியப்பட்டார். அனன்யா மீண்டும் நித்யாவின் கழுத்தை இறுக்கி, இனிமே ருத்ரன் என்னோட தான் இருப்பாரு. நீங்க வேணும்னா ஒண்ணுமே இல்லாம தனியா இருந்துக்கோங்க. இல்லனா நானே உங்கள கொன்னுடுறேன். ஆனா என் மகனோட வலிக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன். நிச்சயம் உங்க உயிரை கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பேன். உங்களால முடிஞ்சா தடுத்து பாருங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக தள்ளிவிட, இதனால் நித்யா நிலை தடுமாறி தரையில் விழுந்தாள். அனன்யா தன் கோபத்தை வெளிப்படுத்திவிட்டு நடந்தவள் பின்னர் எதையோ யோசித்துவிட்டு நித்யாவிடம் திரும்பி வந்து அவளை 2 அடி அடித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அனன்யா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ராஜசேகருக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. அது ராஜசேகரின் அழிவை அறிவுறுத்தியது. அனன்யா கோபமாக வெளியே வந்து காரில் அமர்ந்து வேகமாக கிளம்பினாள். மருத்துவமனையில் சித்தார்த் ஆருஷை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தான். என்ன நடந்தது என்று அவனுக்கு இன்னும் புரியவில்லை. ஆருஷை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து எமர்ஜென்சி வார்டுக்கு டாக்டரும் நர்ஸும் அழைத்துச் சென்றனர். அதே சமயம் சித்தார்த் ஆருஷின் தலையை தடவி அவனது கையை பிடித்து, ஆருஷ், எழுந்தென பாரு, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். தயவு செஞ்சு எழுந்துக்கோ. ப்ளீஸ் ஆருஷ், சீக்கிரம் எழுந்துக்கோ என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தான். நர்ஸ்கள் சித்தார்த்தை எமர்ஜென்சி வார்டுக்கு வெளியே நிறுத்தினார்கள். ஆருஷின் கை தன் கையை விட்டு நழுவுவதைக் கண்டு சித்தார்த் நிலை குலைந்து போனான். கதவை மூடிய பிறகு சுவரில் முட்டிக்கொண்டு சத்தமாக கத்தினான். ஆருஷின் ரத்தத்தைப் பற்றி யோசிக்க யோசிக்க அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவனால் இதை தாங்கவே முடியவில்லை. அவனுக்கு இப்போது தன் மீதே கோபம் வந்தது. எப்படி இதை நடக்கவிட்டான்? ஏன் சரியாக குழந்தையை பார்த்துக் கொள்ளவில்லை என்று குற்ற உணர்வாக இருந்தது. இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு மனமுடைந்து அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் கழித்து ருத்ரனின் மொத்த குடும்பமும் வந்தது. விஜயேந்திரர், ஆகாஷ், ரோஹன், சக்தி, அஜய், தனுஷ், சூர்யா என அனைவரும் ஓடி வந்தனர். மேலும் ஆருஷின் நிலையை கேள்விப்பட்டதும் அனைவரும் துடிதுடித்துப் போனார்கள். சக்தி பயத்தில் அங்கேயே மயங்கி விழுந்தாள். அதன் பிறகு ரோஹன்தான் அவளை கவனித்துக் கொண்டான். விஜயேந்திரர் நிலை தடுமாறிப் போனார். அதை பார்த்த ஆகாஷ், அஜய் அவரை பத்திரமாக பிடித்துக்கொள்ள, ஆகாஷ் கவலையுடன், அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாயிருங்க என்றார். விஜயேந்திரர் கதறி அழுது கொண்டே, நான் இதை எப்படி தாங்குவேன் ஆகாஷ்? கடவுள் ஏன் ஒவ்வொரு தடவையும் நம்ம கிட்ட இருந்து சந்தோஷத்தை பறிச்சுக்கிறாரு? அவருக்கு நம்ம குடும்பத்து மேல அவ்வளோ வெறுப்பு இருந்தா என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? இந்த சின்ன குழந்தையோட தப்பு என்ன இருக்கு? சொல்லு ஆகாஷ், அவன் என்ன தப்பு செஞ்சான் என்று உடைந்து அழுதார். அவரை இப்படி பார்த்த ஆகாஷ் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு, அப்பா, நம்ம ஆருஷுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த தடவை நாம எல்லாரும் சேர்ந்து கடவுள்கிட்ட சண்டை போடுவோம். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது பாருங்க. அவன் சீக்கிரம் திரும்பி வந்து, தாத்தா சக்கரை போட்டு டீ குடிக்கிறார்னு அவன் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான் என்றார். அதை கேட்டதும் விஜயேந்திரர் கதறி அழுது கொண்டே, அனன்யா எங்க? இந்த விஷயத்த கேட்டதும் அவ என்ன நிலைமையில இருக்கா? ஐயோ கடவுளே, ஏன் அவளை இப்படி தண்டிக்கிறீங்க? அவளுக்கு இப்போ ஆருஷ் தானே உலகம். அவளோட நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அவளால இத தாங்க முடியாது ஆகாஷ் என்று புலம்பினார். விஜயேந்திரர் அழுவதை பார்த்த ஆகாஷால் கூட தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. ருத்ரனுக்குப் பிறகு ஆருஷ்தான் அனைவரின் உலகமானான். அனன்யா வாழக் காரணமே அவன்தான். ஒரு தாய் தன் குழந்தைக்காக உடைந்து போகாமல் இருக்க ஒவ்வொரு கஷ்டத்திலும் எழுந்து நின்றாள். அனன்யா எல்லாவற்றையும் இழந்த பிறகு தனக்கான ஒரு புள்ளியை கண்டுபிடித்தாள். ஆனால் இன்று அவளுடைய வாழ்க்கையே கேள்வியாக மாறியது. சோகமும் வேதனையும் காத்திருப்பும் நம்பிக்கையும் நிறைந்த சூழலாக மருத்துவமனை இருந்தது. கதவு திறப்பதற்காக ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையுடன் காத்திருந்தனர். எமர்ஜென்சி வார்டுக்குள் வந்து போகும் ஒவ்வொரு நர்ஸையும் பார்த்து அனைவரும் கேள்வி கேட்டனர். ஆனால் இதுவரை காத்திருங்கள் என்பதைத் தவிர வேறு பதில் வரவில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு டாக்டர் வெளியே வந்தார். அப்போது அனைவரும் அவரைச் சுற்றிக் கூடி பதட்டத்துடன் நின்றனர். முதலில் ரோஹன், டாக்டர், ஆருஷ் எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா என்று கேட்டான். சக்தி உடனே, டாக்டர், என் குழந்தை எப்படி இருக்கா சொல்லுங்க என்று பல கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக டாக்டரிடம் வந்து கொண்டே இருந்தது. அனைவரின் நம்பிக்கை நிறைந்த கண்களை பார்த்த டாக்டர்
இதோ பாருங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். குழந்தையோட நிலைமை இப்ப பரவால்ல. ரொம்ப காயம் ஆகாதது கடவுளோட அதிர்ஷ்டம்தான். ஆனா, என்று அமைதியானார். டாக்டர் முதலில் சொன்னதை கேட்டு அனைவரும் கொஞ்சம் நிம்மதியடைந்தாலும், கடைசியாக அவர் தயங்குவதை பார்த்து மீண்டும் கவலையடைந்தனர். சித்தார்த் வேகமாக முன்னால் வந்து, எரிச்சலும் கோபமும் கலந்த குரலில், "என்ன ஆனா டாக்டர்? ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லுங்க!" என்று கர்ஜித்தான். சித்தார்த்தின் கோபத்தை பார்த்த டாக்டர் ஒரு கணம் பயந்து போனார். ஆனால் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு, "ஆனா குழந்தைக்கு ரொம்ப ரத்தம் போயிருக்கு. எங்களோட பிளட் பேங்க்ல போதுமான அளவுக்கு ரத்தம் இல்ல. அதனால எங்களுக்கு இப்போ ரத்தம் தேவைப்படுது" என்று சொன்னார் டாக்டர். எபிசோட் 233. டாக்டர் ரத்தம் தேவைப்படுவதாக சொன்னதும் ஆகாஷ் உடனே கையை நீட்டி, "டாக்டர், தயவு செஞ்சு என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்க. என் ரத்தமும் என் பேரனோட ரத்தமும் ஒரே குரூப் தான்" என்றார். இதை கேட்ட டாக்டர் ஆகாஷை பார்த்து பணிவுடன் மறுத்து, "சாரி சார், உங்களால இப்ப ரத்தம் கொடுக்க முடியாது. உங்க வயசு 60 தாண்டிடுச்சு. சோ இப்போதைக்கு உங்களால பிளட் கொடுக்க முடியாது" என்று கூறினார். டாக்டர் சொன்னதை கேட்டு அனைவரும் பதறிப் போனார்கள். ரோஹன் விரைவாக போனை எடுத்து ரத்தம் கிடைக்க தன் ஊழியர்களிடம் ஏற்பாடு செய்யச் சொன்னான். இதையெல்லாம் பார்த்த சித்தார்த் டாக்டரிடம் வந்து, "டாக்டர், தயவு செஞ்சு என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்க. எனக்கும் ஆருஷுக்கும் ஒரே பிளட் குரூப் தான்" என்றான். இதை கேட்ட டாக்டர் சித்தார்த்தை ஆச்சரியத்துடன் பார்த்து, "யார் நீங்க? உங்களுக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்?" என்று கேட்டார். டாக்டரின் கேள்விக்கு சித்தார்த் சிறிது நேரம் மௌனமாகி ஏதோ சொல்ல வந்தபோது ஆகாஷ் குறுக்கிட்டு, "டாக்டர், அவரும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரிதான். பிளட் குரூப் ஒரே மாதிரி இருந்தா நீங்க சித்தார்த் ரத்தத்தை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு என் பேரனை காப்பாத்துங்க" என்று சொன்னார். இதை கேட்ட டாக்டர் சிறிது நேரம் ஏதோ யோசித்துவிட்டு, "சாரி சார், பேஷண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரோட ரத்தத்தை எடுக்க நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. பேஷண்ட் வயசு 5க்கும் குறைவா இருக்கறதால நாம நேரடியா ரத்த சம்பந்தமானவரோட பிளட்டை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணு குழந்தையோட பேரண்ட்ஸ், இல்ல அவங்க குடும்பத்தினரா இருக்கலாம். எமர்ஜென்சியா இருந்தா எனக்கு பேரண்ட்ஸோட சம்மதம் தேவை. எங்க குழந்தையோட பேரண்ட்ஸ்?" என்று கேட்டார். டாக்டர் இப்படி சொன்னதும் அனைவரும் அமைதியாகி போனார்கள். அஜய் வேகமாக அனன்யாவிற்கு போன் செய்ய முயன்றான். ஆனால் அனன்யாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதை பார்த்த அனைவரும் டென்ஷன் ஆகி போனார்கள். அப்போது ஒரு நர்ஸ் வெளியே ஓடி வந்து ஆருஷின் உடல்நிலை மோசமடைந்ததை பற்றி டாக்டருக்கு தெரிவித்தார். அதை கேட்ட டாக்டர் வேகமாக உள்ளே ஓடினார். இந்த முறை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சித்தார்த்தும் டாக்டரை பின்தொடர்ந்து எமர்ஜென்சி வார்டுக்குள் நுழைந்தான். உள்ளே ஒரு பெரிய கட்டிலில் ஆருஷ் சோர்ந்த நிலையில் கிடந்தான். அவனைச் சுற்றி மிஷின்கள் இருக்க, அதுவே அவனது நிலையை தெளிவாகச் சொன்னது. இந்த நேரத்தில் அவனது அப்பாவி முகம் வாடிப் போயிருந்தது. இதையெல்லாம் பார்த்து சித்தார்த் தன் நெஞ்சில் கை வைத்து பெருமூச்சு விட்டான். ஆருஷின் நிலையை பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான ஊசியை அவன் நெஞ்சில் துளைப்பது போல உணர்ந்தான். சித்தார்த் மெதுவாக ஆருஷை நோக்கி நடந்து வந்து குழந்தையின் அப்பாவி முகத்தை பார்த்தான். உள்ளே வந்த சித்தார்த்தை டாக்டர் கவனித்ததும் அவனை வெளியே செல்லும்படி சைகை காட்டி, "சாரி சார், நீங்க இங்க இருக்க முடியாது. வெளியே வெயிட் பண்ணுங்க. நாங்க பேஷண்ட்ட கவனிக்கணும். நர்ஸ் அவரை வெளியே அனுப்புங்க" என்று சொன்னார். டாக்டர் நர்ஸிடம் சித்தார்த்தை வெளியே அனுப்பச் சொல்லி ஆருஷிற்கு மீண்டும் சிகிச்சையை தொடங்கினார். நர்ஸ் சித்தார்த்தை வெளியே போகச் சொன்னார். ஆனால் சித்தார்த் எதையும் கேட்கவில்லை. இதை பார்த்த டாக்டர் சற்று கோபத்துடன் சித்தார்த்தின் கையை பிடித்து, "ஹலோ சார், நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? வெளியே போங்க. நாங்க எங்க வேலைய பார்க்கணும்" என்று சொல்லிவிட்டு அவன் கையை பின்னால் இழுக்க முயற்சித்தார். ஆனால் அவரால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. அதை பார்த்த டாக்டர் ஆச்சரியமாக கண்களை விரித்து சித்தார்த்தை பார்த்தார். அவன் கண்களை பார்த்தவுடன் பாவம் சித்தார்த்தின் இரத்த சிவப்பு கண்களைக் கண்டு மிகவும் பயந்து போனார். சித்தார்த் டாக்டரை கோபமாக பார்த்து, "நான் என் பையனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்" என்று அழுத்தமாக சொன்னான். சித்தார்த் சொன்னதை கேட்டு டாக்டர் உட்பட அங்கிருந்த அனைவரும் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். சில நிமிடங்களுக்குப் பிறகு அனன்யா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து எல்லோரையும் பார்த்து கவலையுடன், "என்னோட ஆருஷ் எப்படி இருக்கா? அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சா? என்ன தேடுனானா? ஏன் யாரும் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? ஆருஷ் இப்ப எங்க?" என பதட்டத்துடன் கேட்டாள். அனன்யாவின் கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. கவலையுடன் அனன்யா முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது டாக்டர் மீண்டும் வெளியே வந்தார். டாக்டர் வருவதை அனன்யா பார்த்துவிட்டு வேகமாக அவரிடம் செல்ல, மற்ற அனைவரும் அவள் பின்னால் சென்றனர். அனன்யாவின் பதட்டம் நிறைந்த கண்களில் பல கேள்விகள் இருந்தன. அதை பார்த்த டாக்டர் உடனே, "பேஷண்டோட உயிருக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சுயநினைவுக்கு திரும்பிடுவான். உண்மையிலேயே இவ்ளோ ஸ்ட்ராங்கான குழந்தைய இப்போதான் பாக்குறேன்" என்று சொன்னார். டாக்டர் சொன்னதை கேட்டு அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு கடவுளுக்கு நன்றி தெரிவித்தனர். அப்போது ரோஹன் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு, "டாக்டர், நான் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்.
ஆருஷுக்கு எப்ப குடுக்கணும்னு சொல்லுங்க என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட டாக்டர் சிரித்துக்கொண்டே, இல்ல, இப்போ அது தேவையில்ல. ஏன்னா பேஷண்ட்டுக்கு இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு என்றார். டாக்டர் சொன்னதை கேட்ட சூர்யா குழப்பத்துடன், நீங்க என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே என்று கேட்டான். சூர்யா இதை கேட்டதும் விரைவாக சமாளித்த டாக்டர், அது உங்க நம்பிக்கையை விட பெஸ்ட் மெடிசன் எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன் என்று கூறினார். டாக்டர் இதை சொன்னதும் அனன்யா உடனே அவரிடம், டாக்டர், நான் குழந்தையை இப்போ பார்க்கலாமா என்று ஆர்வத்துடன் கேட்டாள். அனன்யா சொன்னதை கேட்டதும் டாக்டர் எமர்ஜென்சி வார்டின் கதவை திரும்பி ஒரு முறை பார்த்துவிட்டு, சாரி மேடம், இப்போதைக்கு உங்களால குழந்தைய பார்க்க முடியாது. இப்போதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு நீங்க போய் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் கதவை பார்க்க அனன்யா சந்தேகத்துடன் டாக்டரை பார்த்தாள். அவளின் பார்வைக்கு பயந்து டாக்டர் வேகமாக அங்கிருந்து வெளியேற ஆருஷுக்கு ஆபத்தில்லை என்று சொன்னதை கேட்டு அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்த செய்தியை கேட்டதும் சக்தி ரோகனை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள். அதை பார்த்த ரோகன் அவளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, இப்போ ஏன் அழற சக்தி? பாரு, டாக்டரே என் லிட்டில் டைகர் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டாரு. எவ்ளோ துணிச்சலா யமன் கிட்டயே சண்டை போட்டுட்டு வந்திருக்கான் பாரு என்று பெருமிதமாக சொன்னான். ஆனாலும் சக்தி தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கலங்க, ரோகன் மீண்டும் அவளிடம், நீ மட்டும் அலறது நம்ம லிட்டில் டைகருக்கு தெரிஞ்சா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா என்று தொண்டையை கனைத்துக் கொண்டு, ஓஹோ சித்தி, இந்த ஆருஷ் ருத்ரன் ரொம்ப ஸ்ட்ராங் என ஆருஷை போல பேசிக் காட்டினான் ரோகன். ரோகனின் குறும்பு பேச்சை கேட்ட சக்தி அப்போதுதான் கொஞ்சமாக தன்னை மறந்து சிரித்தாள். அதை பார்த்து மற்றவர்களும் சிரிக்க ஆரம்பித்தனர். சில நொடிகளுக்குப் பிறகு அனன்யா எமர்ஜென்சி அறையின் கதவில் இருக்கும் சிறு கண்ணாடி வழியாக ஆருஷை பார்த்தாள். ஆனால் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லை. அனன்யா தன் கண்ணீரை தன்னுடனேயே கட்டுப்படுத்தி வைத்திருந்தாள். அங்கிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தனர். ஆனால் அனன்யா மட்டும் எல்லோரும் இருந்தாலும் தனிமையை உணர்ந்தாள். எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி அமைதியாக காரிடாரின் ஒரு மூலையில் வந்து நின்று இருள் சூழ்ந்த வானத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏனெனில் எங்கோ தன்னுடைய உயிர் தொலைந்தது போல அவளுடைய உணர்வு இருந்தது. தன் மகிழ்ச்சிக்கான தேடலை கூட காண முடியாதபடி புயல் மீண்டும் அவள் வாழ்க்கையை அழித்துவிட்டு வெளியேறியது. இதையெல்லாம் நினைத்து அனன்யா தனியாக நின்றிருந்தாள். அப்போது யாரோ ஒருவரின் கை தன் தலையை தொடுவதை உணர்ந்த அனன்யா தன் சுய நினைவுக்குத் திரும்பி மெதுவாக திரும்பினாள். அங்கே பின்னால் ஆகாஷ் நின்றிருந்தார். ஆகாஷின் கவலையான முகத்தை பார்த்ததும் அனன்யா அவரிடம், என்னாச்சுப்பா, நீங்க என்ன இங்க இருக்கீங்க? ஆருஷுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து வேகமாக கிளம்ப முற்பட ஆகாஷ் அவளை தடுத்து, அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, ஆருஷ் நல்லா இருக்கான், கவலைப்படாத, எல்லாரும் அவனோட தான் இருக்காங்க என்றார். இதை கேட்ட அனன்யா தன் இதயத்தில் கை வைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பின்பு அனன்யாவின் முகத்தை கவலையுடன் பார்த்த ஆகாஷ், ஆருஷ் சீக்கிரம் குணமடைஞ்சிருவான், ஆனா நீ என்று கேட்க, ஆகாஷ் இதை சொல்லும் போதே அனன்யா அவரை குழப்பமாக நிமிர்ந்து பார்க்க, ஆகாஷ் உடனே அவள் கன்னத்தை அன்பாகத் தொட்டு, நீ நல்லா இருக்கியாமா அனன்யா என்று கேட்டார். ஆகாஷ் இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் அனன்யா பதில் சொல்லாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷின் கேள்வியில் அனன்யாவின் இதயம் உணர்ச்சியால் நிரம்பி வழிந்தது. ஆனால் அவளால் இப்போது எதுவும் சொல்ல முடியவில்லை. தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வலுக்கட்டாயமாக, இது என்ன கேள்விப்பா, நான் உங்க முன்னாடி தானே இருக்கேன், நல்லா பாருங்க, நான் நல்லாதான் இருக்கேன் என்று சொன்னாள். அனன்யா இப்படிச் சொன்னதும் ஆகாஷ் அவளின் முகபாவனையை உற்று பார்த்துவிட்டு, நான் இந்த கேள்விய இந்த வீட்டு மருமக கிட்டயோ இல்ல இந்த வீட்டோட மகனா மாறி குடும்பத்துக்கு ஒரு கேடயமா எங்களை பாதுகாக்கிற அனன்யாவையோ கேக்கல, ஒரு அப்பாவா என் பொண்ணு கிட்ட கேக்குறேன், ஒரு குழந்தையோட அம்மா கிட்ட கேக்குறேன், நீ எப்படி இருக்க என்று கேட்டார். ஆகாஷின் இந்த வார்த்தைகள் அனன்யாவின் உயிரற்ற உடலை உலுக்கியது. அவளின் உணர்வுகள் வெளிவர ஏங்கியது. ஆனாலும் அனன்யா ஆகாஷை நிமிர்ந்து பார்த்து மெதுவாக இல்லை என்று தலையை ஆட்டி, ஒன்னுல்லப்பா என்று சொன்னாள். இதை பார்த்த ஆகாஷ் அனன்யாவின் கையை தன் கையோடு இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உணர்ச்சி வசப்பட்ட குரலில், எனக்கு தெரியும்மா, கொஞ்ச வருஷமா நாங்க எல்லாரும் எங்களோட சொந்த கவலையில மூழ்கி இருந்தோம். அதனால உன்கிட்ட நாங்க எந்த கேள்வியும் கேட்கல. ஒருவேளை அது எங்களோட தப்பா இருக்கலாம். ருத்ரனை இழந்த சோகத்துல நாங்க மூழ்கிட்டோம். அதே சமயம் நீ அதைவிட வேதனையில இருந்ததையே நாங்க மறந்துட்டோம். நாங்க எங்க பையனை இழந்தோம். ஆனா நீ உன் வாழ்க்கையே இழந்துட்ட. அப்படி இருந்தும் நீ எப்பவும் எங்களுக்கு ஒரு பாறை மாதிரி சப்போர்ட்டா தாங்கிட்டு இருந்த. ஆனா நாங்க தான் இதுவரைக்கும் உன்கிட்ட எப்படி இருக்க, நல்லா இருக்கியாமான்னு எதுவுமே கேட்கல. ஆனா உன் வலி எங்களுக்கு தெரியாம இல்லம்மா. ஆனா நீ ஏன் இவ்ளோ வலியையும் தனியா சுமக்கறேன்னு எனக்கும் வலிச்சுது. ஏம்மா நீ எதுவும் சொல்ல மாட்ற? ஏன் இப்படி கண்ணீரை கட்டுப்படுத்திட்டு இருக்க? இன்னைக்கு ஒரு அம்மாவா நீ எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
உன்னோட வலிய வெளிப்படுத்தினா யாரும் உன்னை பலவீனமானவன்னு சொல்ல மாட்டாங்க. உன் வலிய வார்த்தையால சொல்ல முடியலன்னாலும் அட்லீஸ்ட் கண்களால வெளிப்படுத்திரு. இந்த கண்ணீர் உன் சோகத்தை கொஞ்சமாவது குறைக்கும் என்றார். ஆகாஷ் இப்படி சொன்ன பிறகு இவ்வளவு நேரம் தனக்குள் வைத்திருந்த அனன்யாவின் பொறுமை கலைந்தது. எனவே ஆகாஷை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள். அனன்யாவின் ஒவ்வொரு கண்ணீரிலும் எத்தனையோ வலிகள் இருந்தன. அவளுக்குள் எத்தனையோ வேதனைகளும் துன்பங்களும் இருந்தன. ஆகாஷ் அனன்யாவின் தலையை அன்புடன் தடவிக் கொடுத்து, அழும்மா, பரவால்ல, உன்னோட வலி கொஞ்சம் குறையிற வரைக்கும் நல்லா அழு, அப்போதான் உன் மனசு லேசாகும் என்று கூறினார். ஆகாஷ் சொன்னதை கேட்ட அனன்யா தலையை ஆட்டி, இல்லப்பா, என்னால இத செய்ய முடியாது, என்னால அழ முடியாது, என்னால எல்லார் முன்னாடியும் பலவீனமா என்ன காட்டிக்க முடியாது என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டதும் ஆகாஷ் உடனே, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, அழறது ஒன்னும் பலவீனம் இல்ல, அதுவும் ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்காக அழறத யாரும் பலவீனம்னு சொல்லிட மாட்டாங்க, சீக்கிரமா எல்லாமே சரியாகிடும் என்று சொன்னார். ஆகாஷ் சொன்னதை கேட்டு அனன்யா எதுவும் பேசவில்லை. ஆனால் ஆகாஷ் அவளின் தலையை தடவிக் கொடுத்து ஆறுதல் படுத்தினார். ஒரு மகள் தன் தந்தையின் நிழலில் மிகவும் கவலையற்று மிகவும் பாதுகாப்பாக இருப்பதைப் போல உணர்ந்தாள் அனன்யா. அனன்யாவின் வலியை சற்று தூரத்தில் இருந்த 2 கண்கள் கலங்கிய நிலையில் பார்த்துக் கொண்டிருந்தது. அவளின் ஒவ்வொரு வலியையும் அந்த கண்களும் உணர்ந்தது. இருவரின் வலியும் சமமாக இருந்தது. சில நிமிடங்களுக்குப் பிறகு ஆகாஷ் எமர்ஜென்சி வார்டு பக்கம் திரும்பி வந்ததும் விஜயேந்திரர் அவரை பார்த்து, ஏன் ஆகாஷ் நீ மட்டும் தனியா வந்திருக்க? அனன்யா எங்க? நீ அவள பார்க்கத்தானே போயிருந்த என்று கேட்டார். அதற்கு ஆகாஷ், ஆமாப்பா, ஆனா டாக்டர் அனன்யாவை ஏதோ ஒரு முக்கியமான பேப்பர்ல சைன் பண்ணணும்னு கூப்பிட்டிருந்தாரு. அவளும் ஆருஷ் ஹெல்த் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க போயிருக்கா என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்டதும் சரி என்று விஜயேந்திரர் தலையசைக்க, அப்போது அனன்யா டாக்டருடன் அங்கு வந்தாள். மேலும் டாக்டர் ஆருஷின் தற்போதைய நிலைமையை பரிசோதிக்க அறைக்குள் செல்ல சித்தார்த் உட்பட அனைவரின் கவனமும் இப்போது எமர்ஜென்சி வார்டை நோக்கிச் சென்றது. அனைவரின் கவனமும் எமர்ஜென்சி வார்டை நோக்கி இருக்க அனன்யாவின் கவனம் மட்டும் வார்டுக்கு வெளியே நின்றிருந்த சித்தார்த் மீது இருந்தது. அவள் சந்தேகக் கண்களுடன் சித்தார்த்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள். ஏனெனில் அனன்யா டாக்டர் கேபினில் சித்தார்த் கையெழுத்திட்ட பேப்பரை பார்த்தாள். அதில் அப்பா என்ற இடத்தில் ருத்ரனின் கையெழுத்தையும் கவனித்தாள். இதை பற்றி நர்ஸிடம் விசாரித்த போது சித்தார்த் கையெழுத்திட்ட விவரத்தை நர்ஸ் தெரிவித்தாள். இதையெல்லாம் பார்த்த அனன்யாவுக்கு மனதில் சந்தேகம் வந்தது. அவள் சித்தார்த்தை பார்த்தபடி, நான் நினைக்கிறது உண்மையா? ருத்ரனுக்கு நிஜமாவே எல்லா ஞாபகமும் வந்துருச்சா? ஆனா அப்படி ஞாபகம் வந்திருந்தா ஏன் எதுவும் சொல்லாம இருக்கிறாரு? ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறாரு என்று தனக்குள் யோசித்தாள். அனன்யாவின் பார்வையை சித்தார்த்தும் கவனித்தான். அவள் முகத்திலிருந்த வெளிப்பாடுகளை பார்த்தவன் தன் மனதிற்குள், இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி என்ன பாக்குறா என்று யோசித்தவன் தன் தலையை ஆட்டிக்கொண்டு, இல்ல, இது இப்போதைக்கு நடக்கக்கூடாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பிறகு டாக்டர் ஆருஷை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்து அவனது உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பது குறித்த செய்தியை அனைவருக்கும் தெரிவித்தார். மேலும் ஆருஷை பார்க்கலாம் என்றும் கூறினார். இதை கேட்ட அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட அனன்யா தன் குழந்தையை பார்க்க வேகமாக வார்டின் உள்ளே ஓடினாள். எபிசோட் 234. டாக்டர் ஆருஷை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்து அவன் உடல்நிலையின் முன்னேற்றம் குறித்து சொன்னதும் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். பிறகு டாக்டர் குழந்தையை பார்க்க போகலாம் என்று சொன்னதும் அனன்யா வேகமாக வார்டுக்கு உள்ளே சென்றாள். பிறகு அஜய் விஜயேந்திரரிடம், தாத்தா, அங்கிள், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு காலையில தான் நாம ஆருஷ பார்க்க முடியும், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தனுஷ், நீ எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்று சொன்னான். அதை கேட்ட சக்தி பிடிவாதமாக, இல்ல, நான் வரல, நீங்க எல்லாரும் போங்க, நான் இங்கேயே இருக்கேன், இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னோட ஆருஷை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றாள். சக்தியின் பிடிவாதத்தை பார்த்த ரோஹன் அவளுக்கு புரிய வைக்கும் விதமாக, சக்தி, நீயும் நம்ம லிட்டில் டைகர் மாதிரி பிடிவாதம் பிடிக்காத. பாரு, உன்னோட உடம்பும் சரியில்லை, வீட்டுக்கு போகலாம். ஆருஷ பாத்துக்க அண்ணி இருக்காங்க, அவங்க கூட இருக்கிறதால நிச்சயம் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொன்னான். ஆனால் ஏனென்று தெரியவில்லை, ரோஹனின் வார்த்தைகள் சக்தியை மிகவும் காயப்படுத்தியது. எனவே அவள் சற்றே எரிச்சலுடன், அண்ணி இருக்கட்டும் ரோஹன், ஆனா சின்ன வயசுல இருந்தே ஆருஷ் என்னோட தான் எப்பவும் இருப்பான். ராத்திரி தூக்கத்துல எழுந்து பார்த்து நான் இல்லைன்னா ரொம்ப பயந்துருவான், அதனால நானும் இங்க அவனோடவே இருக்கேன் என்று சொல்லி அடம் பிடித்தாள். சக்தியின் பிடிவாதத்தை பார்த்த விஜயேந்திரர் சக்தியை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தார். ஆனால் ரோஹன் சொல்வதை சக்தி காதில் வாங்கிக் கொள்ளாததைக் கண்டு விஜயேந்திரர் சற்று கடுமையான குரலில், சக்தி, உன்னோட கவலை என்னன்னு எங்களுக்கு புரியுது, ஆனா குழந்தைய அவன் அம்மாவை விட யாராலும் புரிஞ்சுக்கவோ கவனிச்சுக்கவோ முடியாது, உனக்கே நல்லா தெரியும். அனன்யா அவனோட அம்மா, அவ ஆருஷோட இருக்கும்போது யாரும் தேவல்ல, நாம நாளைக்கு காலையில வந்தா போதும், இப்ப எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க
என்று கூறினார். விஜயேந்திரர் இப்படிச் சொன்னதும் சக்தி மிகவும் வருத்தப்பட்டாள். ஆனால் எதுவும் சொல்ல முடியாமல் ரோஹனுடன் வீட்டுக்குச் செல்ல சம்மதித்தாள். இதைப் பார்த்த அஜய் எல்லாரையும் பார்த்தும், நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நானும் ஜெகனும் அண்ணிக்கு துணையா இருக்கோம் என்று சொன்னான். அஜய் சொன்னதைக் கேட்டு அனைவரும் ஒப்புக்கொண்டனர். எல்லாரும் கிளம்பும்போது சித்தார்த் முன்னால் வந்து நின்று, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் இங்க இருக்கேன், நீங்க எல்லாரும் போங்க. ஹாஸ்பிட்டல்ல அனன்யாவுக்காக ரூம் புக் பண்ணிட்டேன். சோ நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க என்று கூறினான். சித்தார்த் இதைச் சொன்னதும் அஜய் ஏதோ சொல்ல வரும்போது சூர்யா அவன் கையை பிடித்து நிறுத்தினான். அனைவருமே சித்தார்த் ஹாஸ்பிட்டலில் தங்குவதற்கு சம்மதித்து ஒவ்வொருவராக வெளியேற ஆரம்பித்தனர். சூர்யா கிளம்பும் முன் சித்தார்த் அருகில் வந்து நின்று அவன் தோளில் கையை வைத்து அவன் காதில் கிசுகிசுப்பாக, தேங்க்ஸ் ப்ரோ, என்னோட சாம்பாயையும் அண்ணியையும் நல்லா கவனிச்சுக்கோ, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அனைவரும் கிளம்பும்போது சித்தார்த் எல்லாரையும் ஒரு கணம் பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு வார்டின் கதவின் அருகே வந்து உள்ளே எட்டிப் பார்க்க, சூர்யா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வர, எப்பவும் நான் அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். மறுபுறம் அதே மருத்துவமனைக்கு சற்று தொலைவில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கருப்பு நிற காரில் கருப்பு உடை அணிந்திருந்த 5-6 பேர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் யாருக்கோ காத்திருப்பது போல தோன்றியது. அப்போது மருத்துவமனையை நோக்கி ஒருவர் காரில் வந்தார். அவரை பார்த்ததும் அந்த 5-6 பேரும் மிகவும் பணிவுடன் வணக்கம் கூறினர். இதைக் கண்டு காரில் வந்தவர் மெதுவாக தலையசைத்துவிட்டு ஒருவரின் எண்ணை டயல் செய்தார். ஓரிரு ரிங்கில் மறுமுனையிலிருந்தவர் எடுத்ததும், பாஸ், ஹாஸ்பிட்டல் உள்ள போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்தோட பாதுகாப்புக்காக பாடிகார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பாதுகாப்பு ரொம்ப இறுக்கமா இருக்கு. குழந்தைக்கு பக்கத்திலேயே நெருங்க முடியுமான்னு தெரியல. இது எப்படி சாத்தியம்னும் தெரியல என்றான். அந்த நபர் இப்படிச் சொன்னதும் போனின் மறுமுனையில் இருந்தவர் 5 லட்சம் என்றார். பணத்தாசை கொண்ட அந்த நபர், ஆனா பாஸ் என்று தயங்க, அப்போது மீண்டும் அந்த குரல் 8 லட்சம் என்றது. 8 லட்சம் என்று கேட்டதும் பேராசையுடன், கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முடியாதது ஒண்ணுல்ல, இந்த வேலை நடக்கும் என்று சொன்னான். இதை கேட்டதும் போனின் மறுமுனையில் இருந்தவரின் உதட்டில் வன்மமான புன்னகை தோன்ற, நல்லது, எனக்கு ஒரு முழுமையான அப்டேட் வேணும் என்று சொன்னார். அந்த பேராசை கொண்ட நபரும் அதை ஒப்புக்கொண்டான். பின்னர் மறுமுனையிலிருந்து போன் கட்டானதும் அந்த நபர் சத்தமாக சிரித்துக்கொண்டே தனது ஆட்களுக்கு சைகை காட்ட அனைவரும் காரை விட்டு இறங்கி மருத்துவமனையை நோக்கி நகர்ந்தனர். மருத்துவமனையின் வார்டில் அனன்யா நீண்ட நேரம் ஆருஷின் முகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தாள். ஆருஷ் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அனன்யாவுக்கு தூக்கம் வர காஃபி குடிக்கலாம் என கேண்டீனுக்குச் செல்ல நினைத்தாள். ஆருஷை ஒரு முறை பார்த்துவிட்டு அவனுடைய பெட்ஷீட்டை சரி செய்துவிட்டு குழந்தைக்கு நெற்றியில் முத்தமிட்டு வெளியேறும்போது ஆருஷை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வாடை விட்டு வெளியேறினாள். அப்போது அனன்யாவின் தலை கொஞ்சம் கனமாக இருந்தது. அவள் தலையில் கை வைத்து தடவி பார்க்க, அப்போது ஒரு கப்பில் சூடான காஃபி அவள் முன் வந்தது. அதன் நறுமணத்தை முகர்ந்த அனன்யா தன் இமைகளை உயர்த்தி முன்னால் பார்க்க, சித்தார்த் கையில் 2 கப் காஃபியுடன் அனன்யாவை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். என்ன மிஸ்டர் சித்தார்த், நீங்க இங்க இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு போலையா என்று காஃபி கப்பை கையில் வைத்திருந்த சித்தார்த்தை பார்த்து கேட்டாள். அதை கேட்ட சித்தார்த் அனன்யாவின் அருகில் வந்து நின்று புன்னகையுடன், என்ன அனன்யா மேடம், நீங்க எப்பவும் என்ன விரட்ட ட்ரை பண்றீங்க, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்றதும் அனன்யா அவனது கேள்வியால் திகைத்துப் போய் பார்த்தாள். ஆனால் பதிலெதுவும் சொல்லாமல் சித்தார்த்துடன் நடந்து கொண்டே காஃபி குடித்தாள். அனன்யாவின் மௌனத்தை பார்த்த சித்தார்த் தன் புருவத்தை உயர்த்தி சற்று எரிச்சலான குரலில் தனக்குத்தானே, இவள பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம், இன்னும் யோசிக்கணும் போல என்று சொல்லிக் கொண்டான். சித்தார்த் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது அனன்யா அவனை சுவரில் தள்ளி அவனுக்கு மிக அருகில் வந்து அவன் உதட்டில் விரலை வைத்து பதட்டத்துடன் இருந்த சித்தார்த்தை பார்த்தாள். அனன்யாவின் இந்த செயல் சித்தார்த்தை ஒரு கணம் திகைக்க வைத்தது. ஆனால் அடுத்த நொடியே அனன்யாவின் கண்களில் மறைந்திருந்த பயம் அவளின் அந்த உணர்வை, நிலைமையைச் சொன்னது. மேலும் அவளின் துடிக்கும் இதயத்தில் இருந்த பதட்டத்தை உணர்ந்த சித்தார்த்தின் உதடுகள் தானாக மலர்ந்தது. சித்தார்த் மற்றும் அனன்யா இருவரும் இன்னும் கையில் காஃபி கப்பை வைத்திருந்தனர். அனன்யா இன்னும் சித்தார்த்தின் உதடுகளில் விரலை வைத்திருந்தாள். மறுபுறம் சித்தார்த் அனன்யாவை பார்த்து தன் மற்றொரு கையை அவள் முகத்திற்கு அருகே கொண்டு சென்று மெதுவாக அவளின் கன்னத்தை தொட்டுக் கொண்டிருந்தான். இந்த உணர்வு இருவரின் இதயங்களையும் பலமாக துடிக்கச் செய்தது. அனன்யாவின் மூச்சுக்காற்று அதிகரிக்க அவளின் கண்கள் தானாக மூடிக்கொண்டது. சித்தார்த் தன் அன்பு நிறைந்த கண்களால் அனன்யாவை மிகவும் நெருக்கமாக உணர்ந்தான். அவனது கை கட்டை விரல் அவளது மூடிய கண் இமைகளை மெதுவாகத் தொட்டு உதட்டுக்கு அருகில் வந்தபோது திடீரென யாரோ ஒருவரின் குரல் இருவருக்கும் கேட்டது. குரல் கேட்டு அதிர்ச்சியான அனன்யா விரைவாக தன் கண்களை திறந்து பார்த்து வேகமாக பின்வாங்கி சித்தார்த்தை பார்த்து வெட்கப்பட்டாள். அதே கணம் சித்தார்த் கோபமாக
இருவரின் தனிமையை உடைத்த அந்த நபரை உற்றுப் பார்க்க அது வேறு யாரும் இல்லை, ஜெகன்தான். சித்தார்த்தின் கோபமான பார்வையை பார்த்ததும் ஜெகன் மனதிற்குள், ஐயோ, நம்ம முதலாளிக்கு மட்டும் இப்ப ஞாபகம் இருந்திருந்தா இன்னைக்கு நான் செத்திருப்பேன். நல்ல வேளை அவருக்கு என்ன அடையாளம் தெரியல என்று சொல்லிக் கொண்டவனுக்கு தன் முதலாளியை நிமிர்ந்து பார்க்கும் தைரியமில்லை. அனன்யா விரைவாக தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு, ஜெகன், நீங்க எப்படி இங்க? ஏதாவது முக்கியமான வேலையா என்று கேட்கவும் ஜெகன் அனன்யாவின் முகத்தை சீரியஸாக பார்த்து ஆமாம் என்று தலையை ஆட்டினான். ஜெகனின் முகபாவத்தை புரிந்து கொண்ட அனன்யா அவனை வெளியேறும்படி செய்கை காட்டிவிட்டு சித்தார்த்திடம், மிஸ்டர் சித்தார்த், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் ஆருஷ் கூட வெயிட் பண்ண முடியுமா? டாக்டர் இப்ப அவனை பார்க்க வருவாரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சித்தார்த்தின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஜெகனுடன் அங்கிருந்து கிளம்பினாள். இதை பார்த்த சித்தார்த்தின் புருவம் உயர்ந்தது. அவன் அனன்யாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆருஷின் வார்டுக்குள் எதையோ யோசித்துக் கொண்டே சென்றான். டாக்டர் இன்னும் வரவில்லை. ஆனால் ஆருஷை பார்க்க வார்டுக்குள் சென்ற சித்தார்த் படுக்கையை கண்டதும் திகைத்துப் போனான். ஏனெனில் ஆருஷ் படுக்கையில் இல்லை. அதை பார்த்து பயந்து போன சித்தார்த் வேகமாக வெளியே வந்து பதட்டத்துடன் அங்கு நின்றிருந்த செக்யூரிட்டியிடம், நீங்க யாராவது ஆருஷ பாத்தீங்களா? அவன் எங்க? இங்க யாராவது வந்தாங்களா என்று கேட்டான். சித்தார்த்தின் கேள்வியால் அனைத்து பாடிகார்ட்ஸ்களும் பயந்து போனார்கள். வேகமாக இல்லை என்று தலையாட்ட சித்தார்த் கோபத்துடன் அவர்களை முறைத்துவிட்டு அதில் ஒரு பாடிகார்டின் காலரை பிடித்து இழுத்து உரத்த குரலில் பல்லை கடித்துக் கொண்டே, அப்படின்னா அவன் எங்க போனா? நீங்க எல்லாரும் இங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? ஒரு சின்ன குழந்தைய கூட உங்களால சரியா பாதுகாக்க முடியாது. அப்புறம் இவ்ளோ பாதுகாப்பு இங்க இருந்து என்ன யூஸ் என்று சீறி அந்த நபரை தள்ளிவிட பாவம் அவனால் நிற்கக்கூட முடியாமல் நிலை தடுமாறி தரையில் விழுந்தான். சித்தார்த்தின் கோபத்தையும் இரக்கமற்ற சுபாவத்தையும் கண்டு அனைவரும் திகைத்துப் போனார்கள். சித்தார்த் அனைவரையும் பார்த்து கோபத்துடன், அவனை உடனே கண்டுபிடிங்க. அவன் மேல ஒரு கீறல் பட்டா கூட உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். போய் அவனை கண்டுபிடிங்க என்று கர்ஜித்தான். சித்தார்த்தின் மிரட்டலான வார்த்தைகளை கேட்ட அனைத்து பாடிகார்ட்ஸும் அங்குமிங்கும் வேகமாக ஓடி ஆருஷை தேட ஆரம்பித்தனர். அனன்யாவும் ஜெகனும் சிறிது நேரத்தில் இதை பற்றி அறிந்து கொண்டனர். அனன்யா சித்தார்த்திடம் ஓடி வந்து, என் பையன் ஆருஷ் எங்க? அவனோடு தானே இருக்க சொன்னேன். எங்க அவ என்று சொல்லி சித்தார்த் சொல்வதை காதில் வாங்காமல் காலியாக இருந்த அறைக்குள் ஓடினாள். பின்பு காலியாக இருந்த அறையை பார்த்த அனன்யா, என்னோட ஆருஷ் எங்க? ஜெகன், பாடிகார்ட்ஸ் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? என் பையனை யார் தொட துணிஞ்சாங்க? அந்த ராஜசேகர் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு புத்தியே வராது. ஜெகன், உடனே காரை எடு. இனிமே நாம அந்த குடும்பத்தை கண்டிக்க போறதே இல்ல. அதுக்கும் மேல ஏதாவது பண்ணணும் என்று சொல்லி அனன்யா கோபத்துடன் முன்னால் ஓட முற்பட்டாள். அனன்யாவின் கோபத்தை பார்த்த சித்தார்த் அவளின் கையை பிடித்து வேகமாக தடுத்து நிறுத்தினான். ஆனால் அனன்யா எதையும் காதில் வாங்கும் மனநிலையில் இல்லை. அவள் சித்தார்த்தின் கையை உதறிவிட்டு, என்ன விடுங்க, நான் இன்னைக்கு அவங்கள சும்மா விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன் என்று கர்ஜித்தாள். அனன்யாவின் பதட்டத்தைக் கண்ட சித்தார்த் அவளை வேகமாக கட்டிப்பிடித்து அவளின் தலைமுடியை வருடிக்கொண்டே, அமைதி, அமைதியாயிரு அனன்யா, அவனுக்கு எதுவும் ஆகாது என்று அவன் சொல்லும் போதே, ஐயோ, என் மகன் எங்க இருக்கா என்று சொல்லி உடைந்து அழுதாள் அனன்யா. அனன்யாவின் அழுகையை பார்த்து சித்தார்த் நம்பிக்கையுடன், குழந்தைக்கு எதுவும் நடக்காது, என்ன நம்பு என்று சொல்லிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தவன், அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு ஜெகனை பார்த்து கட்டளையிடும் வகையில், ஜெகன், நான் எல்லா சிசிடிவி காட்சியையும் பார்க்கணும். இப்பவே இந்த ஹாஸ்பிட்டலை சீல் வைங்க. யாரும் வெளியே போக கூடாது. எல்லா பாடிகார்ட்ஸையும் ஒவ்வொரு பக்கம் அனுப்பு. அப்பதான் யாராலையும் தப்பிக்க முடியாது என்றான். ஜெகனுக்கு உத்தரவுகளை கொடுக்கும்போது சித்தார்த் தனது உண்மையான ருத்ரன் அவதாரத்தில் இருந்தான். சித்தார்த் இந்த உத்தரவுகளை வழங்கிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். ஜெகனும் சித்தார்த் சொன்னதை கேட்டு வேகமாக தலையாட்டிவிட்டு சித்தார்த் சொன்னதை பின்பற்ற ஆரம்பித்தான். ஒவ்வொருவரும் அவரவர் வேலையை செய்யத் தொடங்கினர். மருத்துவமனையின் மறுபுறம் புதிதாக கட்டிவரும் ஒரு கட்டிடத்தின் மாடியில் எல்லோரும் அங்குமிங்கும் பார்த்துக்கொண்டே மறைவாக நின்றிருந்தனர். அவர்களில் ஒருவன் ஆருஷை தூக்கி வைத்திருக்க ஆருஷ் அவன் தோளில் உறங்கிக் கொண்டிருந்தான். மருந்தின் தாக்கத்தினால் அவன் இன்னும் மயக்கத்தில் இருந்தான். அதனாலேயே அவர்கள் யாரும் ஆருஷை பற்றி கவலைப்படாமல் அழைத்து வந்தனர். அவர்களில் ஒருவன் பயத்துடன், பாஸ், இப்ப நாம என்ன செய்யறது? குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த நியூஸ் எப்படியும் அந்த அம்மாவை எட்டி இருக்கும். பாடிகார்ட்ஸ் குழந்தைய தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலை விட்டு போறத விடுங்க. இங்கேயே இருக்கிறது கூட நமக்கு ரொம்ப ஆபத்துதான். இப்ப இங்கிருந்து எப்படி வெளியே போறது என்று கேட்டான். அவன் இதை கேட்டதும் அவனுடைய பாஸ் கவலையுடன் எதையோ யோசித்து, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இவ்ளோ சீக்கிரம் நம்மள தேட ஆரம்பிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாமளும் அதுக்கேத்த மாதிரி நல்லா ரெடியாகி வந்திருக்கலாம். ஆனா இந்த கேமே ஒரு நிமிஷத்துல நம்ம கைய விட்டு போக போகுது என்றான். அவர்களின் பாஸ் சொன்னதை கேட்டதும் மற்றவன் பயத்துடன், பாஸ், நாங்க எல்லாரும் நீங்க சொல்லித்தான் இங்க வந்தோம். குழந்தையோட அம்மா எவ்ளோ ஆபத்தான பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியாது. அவ கையில மட்டும் நாம மாட்னோம்,
அதோட நம்ம கதை முடிஞ்சுது. அவ நிச்சயம் நம்மள சும்மா விடமாட்டா. பணத்தை விடுங்க, ஒரு எலும்பு கூட மிஞ்சாது என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டு மற்ற அனைவரும் பயந்து போனார்கள். அவர்களின் பாஸ் உடனே ஆருஷை பார்த்து, ஏய், யாரும் கவலைப்படாதீங்க. இந்த குழந்தை நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா எவ்ளோ பெரிய சிங்கமா இருந்தாலும் குழந்தைக்கு முன்னாடி அடி பணிஞ்சுதான் போகணும். இந்த சின்ன விஷயம் நம்ம உயிருக்கு கேடயமா மாறும். யாரும் கவலைப்படாதீங்க என்று நம்பிக்கை கொடுத்தான். அவர்களின் பாஸ் சொன்னதை கேட்டு அனைவரும் சரி என்று தலையசைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மேலும் அவர்கள் அனைவரும் ஆருஷுடன் அந்த புதிய கட்டிடத்தில் காத்திருக்க ஆரம்பித்தனர். எபிசோட் 235. கடத்தல் கூட்டத்திலிருந்த ஒருவன் அனன்யாவை பற்றி சொன்னதை கேட்டு மற்ற அனைவரும் பயந்து தங்கள் பாஸை தயக்கத்துடன் பார்த்தனர். அவனுமே கொஞ்சம் பயத்துடன், ஏய், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இந்த குழந்தை நம்மளோட இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா அந்த பொம்பளை எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் குழந்தை முன்னாடி ஒடுங்கிதான் போகணும். இந்த நேரத்துல இந்த சின்ன விஷயம் கூட நமக்கு கேடயமா அமையும், கவலைப்படாதீங்க என்று நம்பிக்கை கொடுத்தான் அவர்களின் பாஸ். கடத்தல் கூட்டத்தின் தலைவன் சொன்னதை கேட்டு அவர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மேலும் அவர்கள் தப்பிக்கும் வாய்ப்புக்காக அங்கேயே மறைந்திருந்து காத்திருக்க ஆரம்பித்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு வெளியே சத்தம் கொஞ்சம் குறைவாக கேட்டது. அதை பார்த்த ஒருவன், பாஸ், எல்லாரும் இங்கிருந்து போயிட்டாங்க போல இருக்கு. நாம கிளம்புறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட பாஸும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் ஆட்களில் ஒருவனை கீழே அனுப்பி என்ன நடக்கிறது என்று சரிபார்க்கச் சொன்னான். அவனுடைய ஆளும் சரி என்று தலையசைத்துவிட்டு சென்றான். ஆனால் சில நிமிடங்கள் காத்திருந்தும் போன அந்த ஆள் திரும்பவில்லை. அதை பார்த்த மற்றொருவன், பாஸ், எனக்கெனவோ அவன் பயந்து ஓடி போயிட்டான்னு தோணுது. ஏன்னா நம்மளோட சேர்ந்து பிடிபடுறதை விட உயிர் பொழைச்சு தப்பிக்கலான்னு நினைச்சிருப்பான் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் பாஸ் கவலையடைந்து மேலும் ஒருவனை சோதனை செய்ய அனுப்பினான். ஆனால் அவனும் வரவில்லை. ஆருஷை தூக்கி வைத்திருந்தவன் கவலையுடன், பாஸ், என்ன, அவனும் திரும்ப வரல? என்ன விஷயமா இருக்கும்? எல்லாரும் நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா? நாம தான் இங்க தனியா சிக்கி சாக போறோமா என்று கேட்டான். அதை கேட்டதும் பாஸ் யோசிக்க ஆரம்பித்தான். மேலும் எதையோ யோசித்தவன் தன்னுடன் வரும்படி அந்த நபருக்கு சைகை காட்டினான். சிறிது தூரம் முன்னால் சென்றபோது சுற்றிலும் ஒரே இருட்டாக இருந்தது. அதை பார்த்த கூட்டத்தின் தலைவன், இங்க ரொம்ப இருட்டா இருக்கே, நாம எப்படி போறது? உன்னோட போன் லைட்ட கொஞ்சம் ஆன் பண்ணு என்று சொன்னான். அதை கேட்ட அவனின் அடியாளும் ஆருஷை ஒரு கையால் தாங்கிக் கொண்டு தன் பாக்கெட்டில் இருந்த போனை எடுக்க முயற்சித்தான். அப்போது திடீரென கதவுக்கு பின்னால் ஒரு வெளிச்சம் வந்தது. இதை பார்த்த அந்த அடியாளும் அவனது பாசும் மகிழ்ச்சியடைந்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் சில நொடிகளில் முன்னால் இருந்த நிலைமையைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்கள். ஏனெனில் அவர்களுக்கு முன்னால் ஏற்கனவே சென்ற அவர்களின் இரு ஆட்களின் சடலங்களும் ஒன்றன் மீது ஒன்றாக சரிந்து கிடந்தது. மேலும் சித்தார்த் அந்த சடலங்களின் மேல் நின்று கொண்டிருந்தான். சித்தார்த் தன் கைகளை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு இருவரையும் கோபமாக தன் சிவந்த கண்களால் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். சித்தார்த்தை பார்த்ததும் அந்த இருவருக்கும் உடம்பெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. அவர்கள் இருவரும் பயத்தில் பின்வாங்கத் தொடங்கினர். ஆனால் சித்தார்த் அந்த சடலங்களை தாண்டி அவர்களை நோக்கி நடந்தான். சித்தார்த் தன் அருகில் வருவதை பார்த்து ஆருஷை பிடித்திருந்தவன் பயந்து வேகமாக ஆருஷை தன் பாஸிடம் ஒப்படைத்துவிட்டு, பாஸ், நீங்களே அவனை கவனிச்சுக்கோங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுவுமே செய்யல. நான் யார்கிட்டயும் எந்த பணமும் வாங்கல என்று சொல்லிவிட்டு தன் இரு கைகளையும் உயர்த்தி சித்தார்த் முன் சரணடைந்தான். சித்தார்த்தின் கண்கள் இப்போது அந்த பாஸையே பார்த்து கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் அந்த அடியாள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கிருந்து ஓடிவிட நினைத்தான். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் சித்தார்த் அவனை ஓங்கி உதைக்க அந்த நபர் நேராக தரையில் விழுந்தான். இதை கண்டதும் அவனது பாஸ் மிகவும் பயந்து போனான். அவன் பயத்துடனும் பதட்டத்துடனும் ஒரு அடி பின்வாங்க அவனது கால் அருகிலிருந்த மரக்கட்டையில் பட்டு அவன் ஆருஷுடன் சேர்ந்து தடுமாறினான். அப்போது அங்கு வந்த அனன்யா பயந்து போய், அருஷ் என்று அலறினாள். ஆனால் சித்தார்த்துடனே ஆருஷை தன்னை நோக்கி இழுத்து அந்த பாஸின் பிடியிலிருந்து அவனை விடுவித்து குழந்தையை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். இப்போது ஆருஷ் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டு சித்தார்த் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அனன்யா வேகமாக அங்கே ஓடி வந்து ஆருஷை பதட்டத்துடன் சரிபார்த்து அவனின் முகமெங்கும் முத்தமிட்டாள். பிறகு அவன் தலையில் அவள் தலையை முட்டி நிம்மதியாக மூச்சு வாங்கினாள். குழந்தை தொலைந்த அந்த சில நிமிடங்களில் அவள் எவ்வளவு பயந்தாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். அனன்யாவின் கண்களில் இருந்த பயத்தை பார்த்த சித்தார்த் எல்லாம் சரியாக இருக்கிறது என்பதை உறுதியளிப்பது போல அனன்யாவின் கைமீது கையை வைத்து ஆறுதல் படுத்தினான். அப்போது தரையில் விழுந்த பாஸ் வேகமாக எழுந்து ஒரு கையில் தடியை வைத்து அனன்யாவை தாக்க வந்தான். அதை கவனித்த சித்தார்த் வேகமாக அனன்யாவை இழுத்துவிட்டு அந்த நபரின் வயிற்றில் உதைத்து கீழே தள்ளினான். பிறகு அனன்யாவிடம் ஆருஷை ஒப்படைத்துவிட்டு கோபமாக அந்த நபரை நோக்கி வந்தவன் அவனின் தொண்டையை பிடித்துக்கொண்டு கோபத்தில் பல்லை கடித்து,
என் பையன தொட உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும்? இந்த ருத்ரனோட பையன அவ்ளோ சீக்கிரம் தொட முடியும்னு நினைக்கிறியா? என்று சொல்லி கோபமாக அவனது முகத்தில் குத்துவிட்டான். மேலும் அவனது கழுத்தை பிடித்து தூக்கி நிறுத்தி, இந்த ருத்ரனோட உயிரையே தொடத் துணிஞ்சிட்டியா? அவன் என்னோட மகன்டா என்று சொல்லி அந்த நபரை அடித்து நொறுக்கினான். மேலும் சித்தார்த் அவனை அறியாமல் பேசிய வார்த்தைகள் அனன்யாவின் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு பெரிய ஹோட்டல் அறையில் ஆருஷ் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தான். அனன்யா படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்து அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள். டாக்டரும் அவரின் குழுவினர்களும் ஆருஷுக்கு பரிசோதனை செய்து அவனுக்கு இந்த விபத்தில் வேறு ஏதேனும் காயம் ஏற்பட்டதா என்று சரிபார்த்துக் கொண்டிருந்தனர். சிகிச்சைக்காக அதிக டோசேஜ் கொண்ட மருந்தை உட்கொண்டதால் ஆருஷ் இன்னும் எழுந்திருக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தான். இதனாலேயே குழந்தைக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. இத்தகைய மோசமான சம்பவத்திற்கு பிறகு அனன்யா மீண்டும் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. அதனால்தான் ஆருஷை மருத்துவமனையிலிருந்து வேறு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அழைத்து வந்தாள். மேலும் இங்கே அவனுக்கு தேவையான எல்லா மருத்துவ வசதியையும் ஏற்பாடு செய்து கொடுத்தாள். அதே நேரம் டாக்டர் மற்றும் அனன்யாவுடன் ருத்ரனும் அந்த அறையில்தான் இருந்தான். அந்த நேரத்தில் ருத்ரன் கொஞ்சம் கவலையுடன் இருந்தான். ஏனெனில் இன்று ருத்ரன் அவனை அறியாமலேயே தனது ருத்ரன் அடையாளத்தை வெளிப்படுத்தியிருந்தான். அதன் பிறகு அனன்யா அவனிடம் எதுவும் பேசவில்லை. ஒரு கணம் கூட அவனது முகத்தை பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் அனன்யாவின் கவனம் முழுவதும் தன் குழந்தையின் மீது மட்டுமே இருந்தது. அதே நேரம் அவள் ருத்ரனை முற்றிலும் புறக்கணித்தாள் என்று கூட சொல்லலாம். இதனாலேயே ருத்ரனுக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அனன்யாவின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அவனும் புரிந்திருந்தான். ஆனால் இப்போது அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனவே ருத்ரன் கவலையுடன் தன் மகன் ஆருஷையே பார்த்துக் கொண்டிருந்தான். ஆருஷை முழுவதும் சோதித்த பிறகு டாக்டர் அனன்யாவை பார்த்து, நீங்க கவலைப்படுற மாதிரி குழந்தைக்கு எதுவும் இல்ல மேடம். எல்லாமே நார்மலா இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தை இவ்ளோ நேரம் சுயநினைவு இல்லாம இருந்ததால இப்போ நடந்த சம்பவத்துல அவன் எதுவும் பாதிக்கப்படல. குழந்தை எழுந்ததும் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று சொன்னார். டாக்டர் சொன்னதை கேட்டதும் அனன்யா ஆருஷின் நெற்றியில் முத்தமிட்டு நிம்மதியடைந்தாள். இப்படிப்பட்ட நிலையில் தன் மகனை பார்த்து அவன் படும் கஷ்டத்தை பார்த்து அவள் எவ்வளவு பயந்தாள் என்று யாராலும் சொல்ல முடியாது. இன்று அவள் தன் மரணத்திலிருந்து மீண்டு வந்ததைப் போன்று உணர்ந்தாள். தன் மகனை மார்போடு அணைத்துக் கொண்டு கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள முயன்றாள். சில நொடிகளுக்குப் பிறகு ஜெகன் டாக்டரை அங்கிருந்து அழைத்துச் சென்றான். அனன்யாவின் கவலையையும் பயத்தையும் அவள் முகத்தை வைத்தே ருத்ரனால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே மெதுவாக அனன்யாவை நெருங்கி நடந்து சென்று அவள் கையை பிடிக்க வந்தவன் சட்டென அப்படியே நின்றான். அனன்யாவிடம் இப்போதைக்கு எதையும் சொல்லும் தைரியம் அவனுக்கு இல்லை. எப்படி அவளிடம் எல்லாவற்றையும் சொல்வது? இதற்கான காரணத்தை என்னவென்று சொல்வது? எப்படி அவளுக்கு விளக்குவது என்று ருத்ரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்படி பல கேள்விகளை தனக்குள்ளே கேட்டு குழம்பிப் போனான். அப்போது ஆருஷ் தன் கைகளை அசைத்து மெதுவாக கண்களை திறந்தான். அதை பார்த்த அனன்யா மகிழ்ச்சியடைந்து ஆருஷின் கன்னத்தை தாங்கி பிடித்து, எப்படி இருக்க கண்ணா? எழுந்துட்டியா என்று கேட்டாள். ஆருஷ் லேசாக கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்து முதலில் தன் எதிரிலிருந்த அனன்யாவை பார்த்தான். அவளை பார்த்தவுடன் ஆருஷ் தன் சிறிய கைகளினால் அனன்யாவின் கன்னத்தை தொட்டு அம்மா என்று அழைத்தான். தன் மகனின் குரலை கேட்ட அனன்யா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். பிறகு ஆருஷின் கைகளை பிடித்து முத்தமிட்டு, ஆமா செல்லம், அம்மாதான், உன் பக்கத்துலதான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? எங்கேயாவது வலிக்குதான்னு சொல்லு, அம்மா உடனே டாக்டரை கூப்பிடுறேன் என்று சொன்னாள். ஆருஷ் கண்களை சிமிட்டியபடி அனன்யாவை பார்த்து மழலை மாறாத குரலில், நீங்க ஏன் அழறீங்க அம்மா? அழாதீங்க சரியா? இந்த ஆருஷ் ருத்ரன் ரொம்ப ஸ்ட்ராங், அப்புறம் ஏன் அழறீங்க என்று கேட்டான். ஆருஷின் கேள்வியால் அனன்யா உடனே தன் கண்ணீரை வேகமாக துடைத்துக் கொண்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி, மம்மியும் ஸ்ட்ராங் தான், ஆனா உனக்கு வலியா இருக்கிறத பார்த்துதான் நானும் ஃபீல் பண்றேன் என்று கூறினாள். அதை கேட்டு முகம் சுளித்த ஆருஷ், அம்மா இது ரொம்ப சின்ன விஷயம், எனக்கு உண்மையிலேயே எந்த வலியும் இல்ல. இந்த ஆருஷ் ருத்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஐம் வெரி ஸ்ட்ராங் அம்மா என்று சொல்லிக்கொண்டே தன் இரு கைகளையும் உயர்த்திக் காட்டினான். அதை பார்த்த அனன்யாவிற்கு சிரிப்பு வந்தது. உடனே அவள் அவனின் கைகளை தொட்டுப் பார்த்து, ஆ, என் பையன் ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஆனா இப்போ நீ ரெஸ்ட் எடுக்கணும், இல்லனா டாக்டர் பெரிய ஊசி எடுத்துட்டு வந்து உனக்கு போட்டுடுவாரு என்றாள். அம்மாவும் மகனும் நெருக்கமாக பேசிக் கொள்வதை கேட்டும் தன் கண் முன்னால் நடக்கும் இந்த அழகான தருணத்தை பார்த்தும் கலவையான உணர்வுடன் இருந்தான் ருத்ரன். அவன் கண்களில் ஈரமும் உதட்டில் சிறு புன்னகையும் இருந்தது. அப்போது ஆருஷ் அறையை சுற்றுமுற்றும் பார்க்க அனன்யாவின் பின்னால் நின்றிருந்த ருத்ரனை கவனித்தான். அங்கு ருத்ரனை பார்த்ததும் ஆருஷ் மகிழ்ச்சியுடன் பா என்றான். ஆருஷ் வாயிலிருந்து அப்பா என்ற வார்த்தையை கேட்டதும் ருத்ரனின் மகிழ்ச்சி இரட்டிப்பானது. அனன்யாவும் திரும்பி ருத்ரனை பார்த்தாள். அப்பா என்று சொன்ன ஆருஷ்
உடனே தன் வாயில் கை வைத்து பாவமாக முகத்தைச் சுருக்கி அனன்யாவிடம், சாரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம கேம மறந்துட்டேன் என்று சொன்னான். ஆருஷ் இதைச் சொன்னதும் அனன்யாவின் உள்ளம் நடுங்கியது. அவள் மெதுவாக ஆருஷின் தலையை தடவிக் கொடுத்து தலையை ஆட்டினாள். அதே சமயம் தன் மகன் பேசுவதை கேட்ட ருத்ரன் வேகமாக படுக்கையின் மறுபக்கம் வந்து ஆருஷின் மற்றொரு கையை தாங்கிப் பிடித்து முத்தமிட்டு, ஆருஷ் செல்லம், இப்ப எப்படி இருக்க என்று கேட்டான். ருத்ரன் சொன்னதை கேட்ட ஆருஷ் சிரித்துக்கொண்டே, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்றான். ஆருஷிடமிருந்து இப்படியொரு பதிலை கேட்டதும் ருத்ரனுடன் சேர்ந்து அனன்யாவும் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். பிறகு ருத்ரன் அவனிடம், ஹாப்பியா? இந்த ஆக்சிடென்ட்ல ஹாப்பியா இருக்கியா? பயப்படலையா என்று கேட்க ஆருஷ் உடனே தலையை ஆட்டி, பயமா? இந்த ஆருஷ் ருத்ரன் யாருக்கும் பயப்படாதவன்னு அம்மா சொல்லிருக்காங்க. நான் இந்த வீட்லயே ரொம்ப ஸ்ட்ராங், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று கூறினான். அவன் சொன்னதை கேட்டதும் அனன்யாவை நிமிர்ந்து பார்த்த ருத்ரன் புன்னகையுடன் ஆருஷின் தலையை வருடிக் கொடுத்து, உங்க அம்மா அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க என்று கேட்க, அதற்கு ஆருஷ் எதையோ சொல்ல யோசித்துக் கொண்டிருக்கும் போது அனன்யா சற்று கடுப்பான குரலில், ஆருஷ், பேசினது போதும், இப்ப நீ தூங்கணும். மருந்து சாப்பிட்டதால நீ ரொம்ப டயர்டா இருக்க, சோ உடனே கண்ணமுடி தூங்கு என்று அதட்டினாள். ஆருஷ் இதை கேட்டு அனன்யாவை முகம் சுளித்தபடி பார்த்தான். அனன்யாவும் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அதன் பிறகு ஆருஷால் எதுவும் பேச முடியாமல் விரைவாக கண்களை மூடிக்கொண்டான். பிறகு மீண்டும் கண்களை திறந்தவன் ஒரு கையால் ருத்ரனின் கையையும் மறு கையால் அனன்யாவின் கைகளையும் பிடித்துக்கொண்டு கண்களை மூடினான். இதை பார்த்த அனன்யாவும் ருத்ரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆருஷின் மகிழ்ச்சி அவன் முகத்தில் தெளிவாகத் தெரிந்தது. ஒரு சிறு குழந்தையின் பலவருட கனவு நனவாகியது போல அவன் கண்களில் ஒரு பொலிவு தெரிந்தது. அவன் மீண்டும் கண்களை திறந்து தன் அருகில் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்களா என்று ஒரு முறை பார்த்து கொண்டான். இந்த உணர்வு அவனுக்கு மிகவும் பாதுகாப்பை கொடுத்தது. அனன்யா விரைவாக ருத்ரனிடமிருந்து தன் பார்வையை திருப்பி ஆருஷின் நெற்றியில் அன்பாக தடவிக் கொடுத்தாள். ருத்ரனும் ஆருஷை பார்த்து புன்னகைத்துவிட்டு அவன் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். சில நிமிடங்களில் ஆருஷ் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். இதை பார்த்த அனன்யா மெதுவாக அவள் கையை அவனிடமிருந்து விடுவித்து ஆருஷுக்கு போர்த்தி விட்டாள். அனன்யா ஆருஷை ஒழுங்காக படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்த ஜெகனை தன்னுடன் வெளியே வரும்படி சைகை செய்தாள். ருத்ரனோ அனன்யாவையே பார்த்துக் கொண்டே இருந்தான். ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் அவனை புறக்கணித்தாள். இதை பார்த்த ருத்ரனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனும் ஆருஷின் கையை விடுவித்துவிட்டு அவன் நெற்றியில் முத்தமிட்டு அனன்யாவை பின்தொடர்ந்து சென்றான். அறையை விட்டு வெளியே வந்த அனன்யா ஜெகன் கையில் இருந்த பாட்டிலை வாங்கி தண்ணீரை முழுவதுமாக குடித்துவிட்டு, ஜெகன், ஆருஷ நம்ம வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண ரெடி பண்ணுங்க. அங்க அவனுக்கு முழு நேரமும் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு டாக்டரும் நர்ஸும் அரேஞ்ச் பண்ணுங்க. வேணும்னா வீட்டோட பாதுகாப்ப இன்னும் 10 மடங்கு அதிகமாக்கலாம். இந்த தடவை எந்த தப்பும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அழுத்தமாக கூறினாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.